உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துதலை இந்த நாளிலே தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே நாம் செய்திக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதியும் தலைப்பும் என்னவென்று சொன்னால், உன் விசுவாசம் உன்னை ரட்சிக்கும். இந்த நாளிலே நாம் பார்க்க போவது, நம்முடைய விசுவாசம் நம்மை ரட்சிக்குமா? இன்றைக்கி நம்ம உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எத்தனையோ கஷ்டங்களை சந்தித்து கொண்டிருக்கிறோம். சில நேரங்களில் சில காரியங்களை நினைக்கும் போது நமக்கு கண்ணீர் வருகிறது, நமக்கு கவலைகள் வருகிறது. நம்முடைய சிந்தைகளில் பல காரியங்கள் நம்மை வாட்டி கொண்டிருக்கிறது. நம்முடைய சிந்தனை நமக்கு மட்டும் தெரியும், நம் ஆண்டவருக்கு மட்டும் தெரியும். அல்லேலூயா. நாம் என்ன நினைக்கிறோம் என்பதை பார்க்கிறவர்களுக்கு தெரியாது, உணர்கிறவர்களுக்கு தெரியாது. அவர்கள் தூரத்தில் இருந்து கணிப்பார்கள். ஆனால் அவர்கள் எதற்காக அழுதார்கள், எதற்காக அவர்கள் மனது வேதனைப்படுகிறது என்பதை பார்க்கிறவர்களுக்கு தெரியாது. ஆனால் மனிதன் முகத்தை பார்க்கிறான், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருதயத்தை பார்க்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. God watching over all your hearts. இன்னைக்கு நமக்கு தேவையானது, இன்னைக்கு விசுவாசம் ரொம்ப அவசியமானது. நமக்கு விசுவாசிகளாக இருக்கிற நாம் விசுவாசம் எவ்வளவு அவசியம் என்பதை நம்ம தெரிந்து கொள்ளணும். நம்ம இன்னைக்கு ஒரு படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் நம்முடைய படிப்பின் மீது நமக்கு விசுவாசம் இருக்கணும். நம்ம எழுதியிருக்க எக்ஸாம் மேலே நமக்கு விசுவாசம் இருக்கணும். நம்முடைய விசுவாசம் தான் நம்மளை ரட்சிக்கும். ஏசப்பா அதுதான் சொல்கிறாரு, உன் விசுவாசம் தான் உன்னை ரட்சிக்கும், வேற ஒன்றும் உன்னை ரட்சிக்காது. உன்னை ரட்சிக்கணும்னா உன்னுடைய விசுவாசம். அல்லேலூயா. நம்ம இன்னைக்கு அடி எடுத்து வைக்கும்போது நிறைய காரியங்களுக்காக நம்ம அடி எடுத்து வச்சுருப்போம். நிறைய காரியங்கள் நம்முடைய சிந்தையில் ஓடிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்முடைய டே டு டே லைஃப்பில் நிறைய சிந்தனையில் பல காரியங்கள் ஓடும். இனி அடுத்தது என்ன செய்ய போகிறோம், அடுத்து என்ன செய்ய போகிறோம் என்று சொல்லி நாம் யோசிப்போம். நம்முடைய பிள்ளைகள் பெருசாகி கொண்டே இருக்கும் பொழுது நமக்கு அதிக அளவில் விசுவாசம் வேணும், அதிக அளவில் விசுவாசம் வேணும். நம்முடைய விசுவாசம் அதிகமாகிக்கொண்டே போகணும். அப்போ தான் நம்ம பிள்ளைகளையும் ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வர வேண்டும். அப்படியாக என்னுடைய மகன் +2 முடித்தப்போ அவனுக்கு மெடிக்கல் காலேஜ் கிடைக்கும்போது நான் யோசித்தேன், இவ்வளவு பணத்துக்கு நான் எங்கே போவேன் என்று சொல்லி. நான் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கும்போது ஆண்டவர் சொன்னார், யூ இன்க்ரீஸ் யுவர் ஃபெய்த் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொன்னார். இன்க்ரீஸ் யுவர் ஃபெய்த், உன் விசுவாசத்தை அதிகப்படுத்து அப்படின்னார். யாருக்கும் தெரியாது, எனக்கும் தேவனோடு இருக்கிற உறவு. உன்னுடைய விசுவாசத்தை அதிகப்படுத்து. நீ இன்னைக்கு வச்சிருக்கிற விசுவாசம் அல்ல, உன்னுடைய விசுவாசத்தை இன்னும் அதிகப்படுத்து. விசுவாசத்தை நம்ம அதிகப்படுத்தும் போது தேவன் அந்த காரியங்களை வாய்க்க செய்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியாக லூக்கா 7ஆம் அதிகாரம் 50வது வசனத்தை யாராவது ஒருவர் வாசியுங்கள். லூக்கா 7:50. அவர் ஸ்திரீயை நோக்கி, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடே போய் என்றார். அல்லேலூயா. இங்க பார்க்கிறோம், இந்த ஸ்திரீக்கு அவளது விசுவாசம் அவளை ரட்சிக்கிறது. இன்னைக்கு நீங்க உங்க விசுவாசம் உங்களை ரட்சிக்கணும் எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கு? அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க விசுவாசத்தை இன்க்ரீஸ் பண்ண நேரம் என்னைக்கு உங்களுக்குள்ள ஒரு கவலை வருது, ஒரு சோர்வு வருது, ஒரு பணப்பிரச்சனை வருது, ஒரு ஃபினான்ஷியல் கிரைசிஸ் வருது, இனி அடுத்து என்ன பண்ணுவோம், பிள்ளைகளுக்கு எப்படி ஃபீஸ் கட்டுவோம், இதெல்லாம் வரும்போது உங்களுடைய விசுவாசத்தை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும். அது எப்படின்னா, கர்த்தரோடு சேர்ந்து அந்த விசுவாசத்தை நீ உறுதியாக நிற்கும்போது அந்த விசுவாசம் உன்னை ரட்சிக்கும். அல்லேலூயா. இந்த ஸ்திரீக்கு எவ்வளவு விசுவாசம் இருந்துச்சு பாருங்க. அதனால் ஆண்டவர் நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்ததுன்ற வார்த்தையை ஆண்டவர் நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு. லூக்கா 17ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் படிங்க. 17:19. குஷ்டரோகியை பார்த்து சொல்றாரு, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சிச்சு. 10 குஷ்டரோகிகள் ஏசப்பாட்ட வந்தாங்க. 10 பேருக்கு ஏசப்பா சுகம் கொடுத்தார். 10 பேருக்கு ஏசப்பா என்ன செஞ்சார்? சுகம் கொடுத்தார். 10 பேரும் அவங்க யூத முறைப்படி என்னன்னா, ஒருவன் குஷ்டரோகி குஷ்டரோகம் வந்துருச்சுன்னா அவன் பாளையத்துக்கு புறம்பாக இருக்கணும்.
பாளையத்துக்கு புறம்பாக இருந்து வெட்கப்பட்டு பாளையத்துக்கு புறம்பாக இருக்கணும். இஸ்ரேலினுடைய தலைவர் மோசே, அவருடைய அக்காவுக்கு குஷ்டரோகம் வந்தது. அக்காவுக்கு ஏன் குஷ்டரோகம் வந்துச்சுன்னா, மோசேயை குறித்து தவறாக பேசினான். மோசே தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன், அவனை குறித்து தவறாக பேசினதுனாலே அவளுக்கு குஷ்டரோகம் வந்தது. அப்போ மோசே ஆண்டவர்கிட்ட கேட்டால், ஆண்டவரே இது என்னுடைய மாமிசத்தில் பாதி, ஏன் மாமிசம் அது? அல்லேலூயா. நல்லா தெரிஞ்சுக்கங்க, அக்கா தங்கச்சி எல்லாம் ஒரே மாமிசம், அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அக்கா தங்கச்சி, அண்ணன் தம்பி, அக்கா தம்பி எல்லாம் ஒரே மாமிசம், நம்ம வேற வேற அல்ல. அப்போ என்னுடைய மாமிசம் சாகிறது என்னால் தாங்க முடியவில்லை என்று மோசே அங்கே மன்றாடுகிறத பார்க்குறோம். மோசே செபிச்ச உடனே கர்த்தர் சொல்கிறாரு, அவள் பேசினதற்காக வெட்கப்பட வேண்டாமா? அவள் பேசினது உன்னை அல்லவா பேசினாள், நான் அல்லவா உன்னை அபிஷேகம் பண்ணியிருக்கேன், அதனால அவள் உன்னை பேசினா அல்லவா, அவள் பாளையத்துக்கு புறம்பே 2 வாரங்கள் இருக்கட்டும். அல்லேலூயா. பாளையத்துக்கு புறம்பே 2 வாரங்கள் வெட்கப்படட்டும், 2 வாரத்துக்கு அப்புறம் நான் சபையில் சேர்த்துக்குவேன். அல்லேலூயா. 2 வாரத்துக்கு அப்புறம் அவளை ஆண்டவர் தூய்மைப்படுத்தி சபையில் சேர்த்து கொண்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த இடத்துல அந்த குஷ்டரோகியை போல இந்த குஷ்டரோகத்தை ஆண்டவர் சுகப்படுத்துகிறார். அவனுக்குள்ள ஒரு பெரிய விசுவாசம் இருந்துச்சு. அந்த விசுவாசத்தினால அவன் ஹீல் ஆயிட்டான். இன்னைக்கு நமக்குள்ள ஒரு ஃபெய்த் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்ம படிப்பில் ஹையஸ்ட் மார்க் வாங்குவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் எல்லாம் படிக்கிற பிள்ளைங்களாக இருக்கீங்க, உங்கள் ஃபெய்த்தை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். யூ இன்க்ரீஸ் யுவர் ஃபெய்த். படிப்பில் உங்கள் விசுவாசத்தை காட்டுங்க. ஆண்டவர் மேலே விசுவாசித்து நீங்கள் எல்லாத்தையும் படிங்க, நீங்கள் ஃபஸ்ட் ரேங்க் வாங்குவீங்க. ஃபெய்த்தை ஆப்ரேட் பண்ணுங்கள். உங்கள் லைஃப்பில் இருந்து ஃபெய்த்தை ஆப்ரேட் பண்ணுங்கள். ஆப்ரேட் பண்ணும்போது உங்களுக்குள்ள விசுவாசம் ஆப்ரேட் ஆகும். அந்த விசுவாசம் ஒரு சின்னதாக இருக்கும், அது சாதாரணமாக இருக்கும். நான் ஊழியத்தில் ஆரம்பத்தில் நடந்து போகும்போது எனக்கு ஆண்டவர் ஒரு சைக்கிள் கொடுத்து அந்த சைக்கிளில் போயிட்டு இருந்தேன். அந்த சைக்கிளில் ரொம்ப தூரம் போக முடியாது, அதெல்லாம் மலை பிரதேசம். அப்போ கொஞ்சம் தூரம் அந்த மலையில் சைக்கிளை தள்ளணும். பயங்கரமான கடன்னு எல்லாம் ஸ்டோன்ஸாக இருக்கும். அந்த ஸ்டோன்ஸ் மேலே தள்ளிட்டு போகும்போது மூச்சு வாங்கிட்டு அப்படியே வேர்த்து ஊற்றும். அங்கே பக்கத்தில் எதுவும் வீடுங்க இருக்காது. அது கண்ணு கட்டின தூரத்தில் ஒரு கொட்டாய் இருக்கும். அந்த கொட்டாய் பக்கத்துக்கு போகும்போது கொஞ்சம் தண்ணி வாங்கி குடிக்கலான்னு போனால் அவங்க கேட்பாங்க, ஐயா இவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் வர்றீங்களே, கொஞ்சம் கூழ் இருக்குது குடிச்சிட்டு போகிறீங்களான்னு கேட்பாங்க. அப்போ எனக்கு ஆரம்பத்தில் வீட்டில் கூழ் குடித்தவன் கிடையாது, கஞ்சி குடித்தவன் கிடையாது, பிரியாணி சாப்பிட்டு பழக்கப்பட்டவன். ஆனால் கர்த்தர் ஊழியத்தில் நீ கூழ் தான் குடிக்கணுன்றார். அல்லேலூயா. அப்போ அந்த அம்மா கூழை கொடுத்தாங்க. அந்த கூழை குடித்து அந்த சூட்டுக்கும் அந்த வெயிலுக்கும் என் பசியை ஆறுனுச்சு. அன்னைக்கு பார்த்த கூழினுடைய டேஸ்ட்டை கண்டுக்கிட்டவன் இன்றைக்கி தருமபுரி மாவட்டத்தில் எனக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டை கண்டுக்கிட்டேன்னா அந்த கூழில் இருக்கிற டேஸ்ட்டை நான் கண்டுபிடிச்சேன். அது ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவர்கள் அவ்வளவு அந்த ஒரு அன்பாக அந்த கொடுத்த அந்த சொம்பில் தான் கொடுப்பாங்க கூழ். அந்த ஒரு சொம்பை குடிச்சிட்டோம்னா மத்தியானம் பசியே இருக்காது, அந்த அளவுக்கு இருக்கும். அதை குடிச்சிட்டு அப்படியே போகும்போது ஒரு நாள் கர்த்தர் பேசினார், இதே ரோட்டில் நீ ஒரு நாள் காரில் வருவேன்னு சொன்னார். ஐ ஹேட் த வாய்ஸ் ஆஃப் காட். இதே ரோட்டில் நீ ஒரு நாள் காரில் வருவேன்னு சொன்னார். எனக்கு அப்போ சைக்கிளுக்கே வழி இல்லை. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, நீ காரில் வருவ, நீ காரில் வருவ. இந்த சத்தத்தை கேட்ட பொழுது ஆண்டவரே இது நடக்குமான்னு எனக்கு தெரியாதுன்னு சொன்னான். கர்த்தர் கிருபையில் ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்பு நானும் என் மனைவியும் அதே ரோட்டில் நாங்கள் காரில் போனோம். போகும்போது அந்த வழியை நான் காட்டினேன், அந்த திருச்சபையை காட்டினேன், எல்லா ஊழியங்களை காட்டினேன், அந்த பகுதியை. இன்றைக்கும் அது என்னுடைய கண்ணுக்குள்ளே இருக்குது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் இன்றைக்கி வாகனத்தில் போயிட்டு இருக்கலாம், ஒருவேளை பைக்கில் போகலாம், நடந்து போகலாம். கர்த்தர் ஒரு நாள் உங்களை காரில் கொண்டு போவார்னு விசுவாசிக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் விசுவாசத்தை ஆப்ரேட் பண்ணி பாருங்கள், அந்த விசுவாசம் உங்களுக்குள்ளே வரும். அது ஆப்ரேஷன் ஆகும், ஆப்ரேஷன் ஆகும். நீ எந்த வண்டியில் போகணும்னு ஆண்டவர் டிசைட் பண்ணுறாரு. நீ எந்த வண்டியில் போகணும்னு ஆண்டவர் தான் உன்னை டிசைட் பண்ணுறாரு.
நான் ஜீப் காம்பஸை வாங்கும்போது அந்த வண்டி ஃபஸ்ட்டு இறங்கியிருக்கு. தர்மபுரி நெசவாளர் காலனியில் அந்த வண்டி கிராஸ் ஆகுது. நான் ஃபஸ்ட்டு டைம் அந்த வண்டியை பார்க்குறேன். அந்த வண்டியை பார்க்கும்போது கர்த்தர் சொன்னார், இந்த வண்டி உனக்கு நான் தருவேன் அப்படின்னார். God spoke to me clearly. அப்போ நான் நினச்சேன், இவ்வளோ காஸ்ட்லியான வண்டி எனக்கு எப்படி கிடைக்கும்? இட்ஸ் இம்பாசிபிள் அப்படின்னு நினச்சேன். ஆனால் விசுவாசம் நம்மளை என்ன செய்து நம்மளை உயர்த்தி கொண்டு வருது. 2 வருஷத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நிறைய வண்டி சொல்கிறேன். நான் இந்த வண்டியை தான் சொல்கிறேன். என் மனைவிக்கு விருப்பம் இல்லை, யாருக்கு விருப்பம் இல்லை, இந்த வண்டியை பற்றி அவங்களுக்கு தெரியல. அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு போனாங்க, அவங்க சகோதரி, அவங்க குடும்பம், சொந்த பந்தங்கள்லாம் பேசினாங்க. பேசினதுக்கப்புறம், ஓ இந்த வண்டியா, ரொம்ப நல்ல வண்டி, அதை எடுங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து எனக்கு ஓகேன்னு சிக்னல் கிடச்சிது. அதுக்கப்புறம் தான் அதை வாங்கணும். பார்த்தீங்களா, கர்த்தர் எனக்கு சொல்லிட்டாரு. இது சிக்னல் என் மனைவிக்கிட்ட இருந்து வர்ற ஆண்டவர்கிட்ட இருந்து வந்துருச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க உங்களுடைய விசுவாசத்தை அதிகப்படுத்துங்க. When you have no money in your pocket, you increase your faith. The faith shall be given abundant blessing to your life. நீ இன்க்ரீஸ் பண்ணணும். விசுவாசமா இருந்தா அவன் குஷ்டரோகம் சுகமாச்சு. மார்க்கு 5:34 படிங்க. மார்க்கு 5:34. அவர் அவனை பார்த்து, மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. எல்லா மகளும் சொல்லுங்க, மகளே என் விசுவாசம் என்ன ரட்சித்ததுன்னு சொல்லுங்க. உங்க விசுவாசம் உங்களை ரட்சிச்சது, உங்களை ரட்சிச்சிரு. அன்பே அருமையான மகன்கள்லாம் சொல்லுங்க, மகன்களே உங்கள் விசுவாசம் உங்களை ரட்சிச்சது. ஏன்னா அந்த பெண்ணுக்கு பெரும்பாடு வியாதி, 12 வருஷம் அவ வியாதி சரியாகலை. ஒரு சின்ன வியாதிக்கு நம்ம எவ்வளோ கவலைப்படுறோம். ஒரு சின்னது வந்தாவே நம்ம எவ்வளோ கவலைப்படுறோம். ஒரு தலைவலி வந்தால் we are worrying too much. ஆனால் இவளுக்கு 12 வருஷம் வியாதி. போய் எல்லா மந்திரவாதியும் பார்த்துட்டா, எல்லா டாக்டரையும் பார்த்தாச்சு. she was going, எந்த எக்ஸ்ட்ரீமில் போய் மெடிசன் பார்க்கணுமோ எல்லாமே பார்த்தாச்சு. ஆனால் சுகம் மட்டும் கிடைக்கல. ஆனால் அவளுக்குள்ள ஒரு விசுவாசம் இருந்துச்சு. இந்த இயேசுன்றவர் நம்ம கிராமத்துக்குள்ளே வர்றாரு. இந்த இயேசு கிட்ட நம்ம எப்படி போய் சொல்ல முடியும்? முன்னாடி போய் எனக்கு பெரும்பாடு இருக்குன்னு சொல்ல முடியுமா? அத்தனை மக்கள் முன்னாடி நம்மளை கேவலமாக நினச்சிருவாங்க. எல்லாரும் முன்னாடியும் நான் நல்லா ட்ரெஸ் பண்ணி நல்லா தலை தூக்கி நான் கௌரவமாக நடந்த பெண்மணியாச்சே, நான் எப்படி அவர்கள் முன்னாடி நிற்க முடியும்? அவள் நினச்சா ஏசப்பாவுடைய அங்கியின் ஓரத்தை தொட்டால், அவள் விசுவாசம் எங்கே இருந்துச்சு? அங்கியின் ஓரத்தை தொட்டால் போதும் எனக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. அவளது விசுவாசம் இயேசுவின் அங்கியின் ஓரத்தில் இருந்தது. அந்த ஓரத்தை தொட்டால் எனக்கு சுகம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் அவள் இருந்தாள். அந்த நம்பிக்கையின்படி அவளுடைய வியாதி சுகமாச்சு. அதைத்தான் இயேசு சொல்றாரு, ஸ்திரீயே, என்னது ஸ்திரீயே, மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. உன் விசுவாசம் உன்னை ரட்சிக்கும். இன்னைக்கு நம்முடைய விசுவாசம் நம்ம ரட்சிக்குங்க. எல்லாருக்கும் விசுவாசம் வேணும். விசுவாசன்றது ஒரு கிஃப்ட்டு, பரிசுத்த ஆவியானவர் தரக்கூடிய ஒரு கிஃப்ட்டு. அவருடைய கிஃப்ட்டில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா ஹோலி ஸ்பிரிட்டுடைய ஒரு கிஃப்ட் வந்து விசுவாசம்னு ஒரு கிஃப்ட் இருக்குது. இந்த கிஃப்ட் உங்களுக்குள்ளே ஆப்ரேட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய அற்புதம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். நிறைய அற்புதம் நடக்கும். There is a many miracle is going to happen in your life. நிறைய அற்புதம் நடக்கும். அந்த அற்புதம் எல்லாம் எப்படி நடக்கும்னா உன் விசுவாசத்துலேருந்து ஆப்ரேட் ஆகிட்டே இருக்கும். உன் விசுவாசத்தை நீ இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம விசுவாசிகளாக இருக்கோம். நமக்கு வர்ற போராட்டங்களும் கஷ்டங்களும் பார்க்கும்போது நம்ம துவண்டு போயிடுறோம். நமக்கு வாழ்க்கையில் ஏன் சில நேரம் கர்த்தர் அனுமதிப்பார். இவளுக்கு 12 வருஷம் பெரும்பாட கர்த்தர் அனுமதிச்சார். அவள் 12 வருஷம் இப்படி தான் கஷ்டப்படணும்னு அனுமதிச்சார். ஆனால் 12வது வருஷம் விடுதலையை கொடுத்தார் இல்லையா? அல்லேலூயா, அல்லேலூயா.
அவள் விசுவாசத்திற்கு முற்றுப்புள்ளி 12வது வருஷம் கிடைச்சது. இன்னைக்கு உங்களுக்கு ஒருவேளை 12வது வருஷமோ 13வது வருஷமோ அல்ல 20வது வருஷமோ 22வது வருஷமோ அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை கர்த்தர் வைப்பார். அல்லேலூயா. கர்த்தர் அப்படியாக உங்கள் விசுவாசத்தை அதிகப்படுத்த சொல்றாரு. உங்க விசுவாசம் உங்களை ரட்சிக்கும். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிங்க. 9:22. அவளை பார்த்து, மகளே திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அல்லேலூயா. அருமையான பிள்ளைகளே, இன்னைக்கு உங்களை பார்த்து இயேசுப்பா சொல்றாரு, மகளே திடன்கொள். நீ இன்னைக்கு ஒருவேளை ஃப்ரஸ்ட்ரேஷனோட இங்க வந்திருக்கலாம். உள்ள நுழையும் போது ஒரு பெரிய ஒரு பாரம் உன்னை அழுத்தி இருக்கலாம். ஏதோ ஒரு பின்னால் நடந்த சம்பவங்களை நினைச்சு நீ பாரத்தோட இங்க வந்து உட்கார்ந்து இருக்கலாம். கர்த்தர் உன்னை பார்த்து சொல்றாரு, மகளே திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சிச்சது. Your faith has been healing you wholly. உன்னை முற்றிலும் ரட்சிக்கும். The faith, உனக்குள்ள விசுவாசம் வேணும். இந்த செய்தி முடிக்கும் போது உங்களுக்குள்ள விசுவாசத்தை ஆப்ரேட் பண்ண ஆரம்பிங்க. எல்லா நேரமும் விசுவாசத்தை ஆப்ரேட் பண்ணுங்க. ஃபெய்த்தை நீங்கள் ஆப்ரேட் பண்ண கற்றுக்கிட்டீங்கன்னா பிளஸ்ஸிங் தானாகவே வந்துக்கிட்டு இருக்கும். அது ஏன் வருதுன்னு தெரியாது. அது எல்லாருக்கும் கிடைக்கிற பிளஸ்ஸிங்காக இருக்காது. எல்லாரை விட உனக்கு ஸ்பெஷல் பிளஸ்ஸிங் ஆண்டவர் கொடுத்துக்கிட்டே இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த விசுவாசம் என்பது ஒருத்தர் மேலே வைக்கிற ஒரு நம்பிக்கையை குறிப்பிடுறது. நம்பிக்கை, இட் இஸ் அ ஹோப். அதை நம்ம ஹோப் என்று நம்ம சொல்கிறோம். நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையில், நம்ம பைக்கில் வந்தால் நம்ம பைக் மேலே ஒரு நம்பிக்கை இருக்கணும். இந்த வண்டி ஓட்டிகிட்டு போகிறோம், நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, நம்மளை கொண்டு போகும் அப்படின்னு சொல்லி. அப்படி நாம் ஒவ்வொருவர் மேலும் நம்பிக்கை வச்சுருக்கோம். நம்ம பிள்ளைகள் மேலே நம்பிக்கை வச்சுருக்கோம், பிள்ளைகள் பெற்றோர் மேலே நம்பிக்கை வச்சுருக்கோம். நம்ம எல்லாரும் சேர்த்து இயேசுப்பா மேலே நம்பிக்கை வச்சுருக்கோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுப்பா மேலே நம்ம வைக்கிற நம்பிக்கை பார்த்தீங்களா, அந்த நம்பிக்கை அவர் என்றைக்குமே நம்மளை கைவிட்டதே கிடையாது. He never forsake you. உன்னை கையை பிடிச்சிக்கிட்டு இருக்கார். நான் அதை அடிக்கடி சொல்லுவேன், நீங்கள் போய் ஏசப்பா கையை பிடிக்காதீங்க, ஏசப்பா உங்கள் கையை பிடிக்கட்டும். அல்லேலூயா. நீங்கள் பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு தேவைப்படுற நேரம் பிடிச்சிட்டு மற்ற நேரத்தில் வேண்டான்னு விட்டுருவீங்க. ஆனால் அவர் பிடிச்சிக்கிட்டாருன்னா உங்களால் நழுவி வரவே முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நம்பிக்கை நம்ம ஏசப்பா மேலே வைக்கிற ஒரு பெரிய நம்பிக்கையாக இருக்குது, விசுவாசமாக இருக்குது. அது கர்த்தர் மீது வைக்கிறோம். இந்த நம்பிக்கையை பற்றி சொல்லுது வேதவசனம். நமக்கு காண முடியாது, அதை பார்க்க முடியாது, ஆனால் அதுக்கு முன்னாடி நம்பணும். அல்லேலூயா. நம்ம பார்க்க முடியாது, ஆனால் அதுக்கு முன்னாடி நம்பணும். சைக்கிளை தள்ளிக்கிட்டு போகும்போது நீ காரில் போவேன்னு சொல்கிற. பார்க்க முடியாது, ஆனால் நம்பணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் விசுவாசம். நல்லா தெரிஞ்சுக்கங்க. விசுவாசத்தை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண கற்றுக்கிட்டீங்கன்னா உங்கள் குடும்பத்தில், உங்களுக்கு, பிள்ளைகளுக்கு எல்லாத்துக்கும் பிளஸ்ஸிங் ஆண்டவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அப்படியாக பரிபூர்ண விசுவாசம் நமக்குள்ள நிலையான பக்தி இருக்கும்போது நம்ம விசுவாசம் பரிபூர்ண அடைய ஆரம்பிச்சிடும். அந்த விசுவாசம் பரிபூர்ண அடையும். நமக்கு விசுவாசத்தை குறித்து பார்க்குறோம். ஒன்று கர்த்தர் மேலே இருக்கிற விசுவாசம் ஒன்று இருக்குது, இன்னொன்று கொள்கை சார்ந்த விசுவாசம். இந்த கொள்கை மேலே விசுவாசம் இருக்கும் பார்த்தீங்களா. இந்த கொள்கை என்பது நம்ம சொல்கிறது சில நேரங்களில் சபை மேலே ஒரு விசுவாசம், ஆர்த்தோடாக்ஸ் சபை மேலே, சிஎஸ்ஐ சபை மேலே ஒரு விசுவாசம், பெண்டிகாஸ்ட் சபை மேலே விசுவாசம், கத்தோலிக்க சபை மேலே விசுவாசம். இன்றைக்கி நம்முடைய தமிழ்நாடு முதல்வருக்கு இருக்கிறது அவருடைய கத்தோலிக்க மதத்தின் மேலே விசுவாசம். அது ரெண்டாவது வகையான கொள்கை சார்ந்த விசுவாசம். கர்த்தர் மேலே இருக்கிற விசுவாசம் தான் ஒரிஜினலான விசுவாசம். நமக்குள்ள எந்த விசுவாசம் தேவை? நம்ம சபையை சார்ந்த விசுவாசம் தேவையா அல்லது கர்த்தர் மேலே இருக்கிற விசுவாசம் தேவையா? கர்த்தர் மேலே இருக்கிற விசுவாசம் தேவை. கர்த்தர் மேலே இருக்கிற விசுவாசம் தேவை. நம்ம சபையை சார்ந்த விசுவாசமாக இருந்தால் நம்ம விசுவாசம் எல்லா இடமும் காம்ப்ரமைஸ் ஆகிக்கும், எல்லா இடமும் நமக்கு காம்ப்ரமைஸ் ஆகிடும். ஆனால் கர்த்தர் மேலே இருக்கிற விசுவாசம் இருந்துச்சுன்னா வேற எதுலேயும் நமக்கு லைஃப்பில் காம்ப்ரமைஸ் ஆகாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியாக நம்ம பார்க்குறோம்.
மூன்றாவது விசுவாசம் எது மேலே இருக்குன்னா, நம்முடைய உறவுகள் சார்ந்த விசுவாசம். நம்முடைய கணவனை நம்புவோம், நம்ம அப்பாவை நம்புவோம், அம்மாவை நம்புவோம், நம்ம பிள்ளைகளை நம்புவோம், நம்ம ஜாதியை நம்புவோம், நம்ம குடும்பத்தை நம்புவோம், நம்ம இனத்தை நம்புவோம், நம்முடைய மதத்தை நம்புவோம். இது மதம் சார்ந்த விசுவாசம். ஆனால் நான் சொன்ன இந்த 3 வகையான விசுவாசத்தில் முதல் இடத்துல இருக்கிறது கர்த்தர் பேரில் இருக்கிற விசுவாசம். 2வது விசுவாசம் கொள்கை சார்ந்த விசுவாசம். 3வது விசுவாசம் உறவுகள் சார்ந்த விசுவாசம். ஆனால் உறவுகள் சார்ந்த விசுவாசமும் நம்மளை விட்டு மாறி போயிடும், கொள்கை சார்ந்த விசுவாசமும் நம்மளை விட்டு மாறி போயிடும். ஆனால் கர்த்தர் மேலே வைக்கிற விசுவாசம், நாம் மரணத்தையே சந்தித்தாலும் நித்திய ஜீவனில் அந்த விசுவாசம் நம்மளை கொண்டு போகும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியாக நம்முடைய விசுவாசம் கர்த்தர் மேலே வைக்கணுங்க. இந்த கர்த்தர் மேலே வச்ச அந்த விசுவாச பட்டியலில் எபிரேயர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 1வது வசனம், 11:1. எபிரேயர் 11:1 வாசிங்க. நம்பப்படுகிறவைகளின் உறுதியோ காண மாட்டோம், காணப்படாதது நிச்சயம். இதுதான் நம்பப்படுகிறது உறுதி. உனக்கு இது வேணும்னு ஒன்று ஜெபம் பண்ணுற, உனக்கு என்ன வேணுமோ ஜெபம் பண்ணுப்பா, நீ ஜெபம் பண்ணு, கர்த்தர் உனக்கு தருவார். நீ ஜெபம் பண்ணு. ஆனால் அது அன்னைக்கு கிடைக்காது, கண்ணில் பார்க்க மாட்டேன். ஆனால் நீ நம்பணும். நீ ஜெபித்து கர்த்தருக்குள்ளே நம்பும்போது அந்த நம்பிக்கை விசுவாசம் ஒரு டைம் வரும்போது அது நிறைவேறும். அதுதான் காட்ஸ் டைம் நம்ம சொல்கிறோம். அந்த நேரத்தை தான் கர்த்தருடைய நேரம். That God's time will come, that will be fulfilled in your life. தேவனுடைய நேரம் வரும்பொழுது உன் வாழ்க்கையில் அது நிறைவேறும். அல்லேலூயா. அப்படியான விசுவாசத்தை தான் இந்த விசுவாச பட்டியலில் நம்ம பார்க்குறோம். ஒவ்வொரு வசனமா வாசிங்க. முன்னோர்கள் எப்படி நற்சாட்சி பெற்றார்கள்? விசுவாசத்தினால நற்சாட்சி பெற்றார்கள். விசுவாசம் நமக்கு நல்ல சாட்சிகளை கொண்டு வரும். நம்ம விசுவாசமாக இருக்கும்போது நம்மளை நல்ல விசுவாசின்னு சொல்லுவாங்க, நல்ல ஃபெய்த்தில் இருக்கோன்னு சொல்லுவாங்க. படிங்க அடுத்தது. நம்ம கண்ணில் பார்க்குறோம்ல இந்த உலகம் எப்படி உருவாக்கப்பட்டுச்சு? விசுவாசத்தால். எதனால உருவாக்கப்பட்டுச்சு? விசுவாசத்தில். வெளிச்சம் உண்டாக கடவுது. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் படைத்தார். அது எதில் படைக்கப்பட்டுச்சு? விசுவாசத்தில் படைக்கப்பட்டுச்சு. ஆண்டவர் தன்னுடைய வாயிலே விசுவாசமாய் சொன்ன பொழுது அவைகள் எல்லாம் உருவானது. இன்னைக்கு நீங்க விசுவாசமா உங்க பிள்ளைங்க மேல என்னத்தை சொல்றீங்களோ அது நடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க பிள்ளைங்க மேல என்னைக்கும் சாபத்தை கொடுத்துடவே கூடாது, யாரையுமே. அந்த காலத்தில் வாத்தியாருங்கெல்லாம் பிள்ளைகளை திட்டுவா, நீ மாடு மேய்க்க தாண்டால, நீயே மாடு மேய்க்க தாடா. நான் படிக்கும்போது இப்படி சொன்னவன்லாம் கொஞ்ச நாளில் போய் மாடு தான் மேய்ச்சிட்டு இருக்கான். ஆமாம், உண்மை. இன்னும் சிலர் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நீ எல்லாம் படிக்க லாய்க்கல, உன் மண்டையில் என்ன இருக்குது? களிமண் இருக்குது. அப்போ நம்ம என்ன சொல்லணும் தெரியுமா? என் மண்டையில் ஏசப்பா மூளையை கொடுத்துருக்காரு, களிமண் கிடையாது. இந்த வாத்தியார் சொல்கிறதெல்லாம் நான் கேன்சல் பண்ணுறேன்னு சொல்லி ஜெபம் பண்ணியிருக்கேன். அல்லேலூயா. இது எங்கே நெகட்டிவ் வார்த்தை, அது உங்கள் அப்பா கிட்ட இருந்து வரலாம், அம்மா கிட்ட இருந்து வரலாம், அல்லது வேற யாருக்கிட்ட இருந்தாலும் உன்னை பற்றி வரலாம். நீ அந்த நெகட்டிவ் எல்லாம் ஏசப்பா முன்னாடி விசுவாசித்து விட்டுறணும். அல்லேலூயா. ஆண்டவரே எனக்கு பாசிட்டிவாக கொடுங்க, என் லைஃப்பை நெகட்டிவாக சொல்கிறவங்கெல்லாம் பாசிட்டிவாக மாற்றி போடுங்கன்னு சொல்லணும். அல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்கு கர்த்தர் சொல்கிறாரு, இந்த பிரசங்கம் முடியும் போது நீங்கள் விசுவாசத்தை ஆப்ரேட் பண்ணிடணும். வாழ்க்கையில் என்னத்தை செய்யணும்? ஃபெய்த்தை ஆப்ரேட் பண்ணணும். ஃபெய்த்தை ஆப்ரேட் பண்ணணும். உனக்கு ஒன்றும் இல்லைன்னு நினைக்காத, எனக்கெல்லாம் பின்னாடி வரும்னு நினை. எதை பார்த்தாலும் எனக்கு பின்னாடி கிடைக்கும், ஏசப்பா தருவாருன்னு நினை. அல்லேலூயா. உனக்கு என்ன வேணும்னு யோசிக்கிறியோ
அதை ஏசப்பா உனக்கு பின்னால் தருவார்னு நீ விசுவாசி, நீ விசுவாசிக்கிறது உனக்கு ஆகும். அப்படி தானே ஏசப்பா சொன்னார். ஸ்திரீயே உன் விசுவாசம் உன்னை ரட்சிச்சிச்சு. இன்னைக்கு ஏன் விசுவாசம் என்ன ரட்சிக்குன்னா, உங்கள் விசுவாசம் உங்களை ரட்சிக்குமா இல்லையா? எல்லாரும் சொல்லுங்க, என் விசுவாசம் என்ன ரட்சிக்க. எல்லாரும் கை எப்படி வைங்க, உங்க செஸ்ட்ல வைங்க. என் விசுவாசம் என்ன ரட்சிக்கும். என் விசுவாசம் என்ன ரட்சிக்கும். புரியுதா? இந்த விசுவாசம் நம்மளை ரட்சிக்கணும். இன்னைக்கு மனித உயிர்கள் எவ்வளோ சீக்கிரமாக போகுது. நேற்று ஒரு கல்யாணத்தை அட்டென்ட் பண்ணுற ஒரு டைரக்டர் இன்னைக்கு மரிச்சு போயிட்டார், இறந்து போயிட்டார். அந்த மனிதனுக்குள்ளே அவருடைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் குறைஞ்சி போய் ரொம்ப பிஸியான டைரக்டராக இருந்தார். அதெல்லாம் முடிஞ்சு புது புது டைரக்டர்ஸ், புது புது ஆட்கள் உள்ளே வரும்போது அவர்களுக்கான வாய்ப்புகள் அவங்க அப்படியே பேக் அடித்து நிற்கும்போது அவங்களுக்கு அந்த சோர்வுகள் உள்ளே வருகிறது. ஆட்டோமேட்டிக்காக அவர்கள் மரணத்தை தொடுக்க வேண்டிய ஒரு நேரம் வந்து விடுகிறது. உலகத்தில் பிறந்த எல்லா மனிதனும் மரிக்க வேண்டும் தான். அது எந்த நேரம் என்று நமக்கு தெரியாது. ஆனால் மரிக்கிற காலம் வரைக்கும் கர்த்தருடைய விசுவாசம் நம்மிடத்தில் செயல்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏசப்பாவுடைய விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்கணும். விசுவாசம் இருக்கும்போது நீ வேலை செஞ்சிருக்கிற இடத்துல நீ அதிகாரியா வருவ. யோசேப்புக்கு எகிப்தில் ஒரு பெரிய விசுவாசம் இருந்தது. அவன் தேவன் பேரில் அவனுக்குள்ள விசுவாசம் இருந்தது. இந்த எபிரேயர் 11 அதிகாரத்தில் கீழே படிங்க, ஒவ்வொன்றா படிச்சுட்டே வாங்க. விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியையோ மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். இன்னைக்கு என்ன கிளாஸ் எடுத்தாங்களா? காயினை பற்றி எடுத்தாங்களா? இன்னைக்கு கிளாஸில் எடுத்தாங்களா காயினை பற்றி? பீலாக்கா யார் பலியை கர்த்தர் ஏற்றுக்கிட்டார்? ஆபேல். ஏன் ஆபேலின் பலியை ஏற்றுக்கிட்டார்? இரத்த பலினாலையா? அவன் விசுவாசத்தோட காணிக்க வச்சான். அல்லேலூயா. நீங்க கொடுத்த காணிக்க விசுவாசத்தோட இருக்கும்போது கர்த்தர் ஏற்றுக்கொள்கிறார். அல்லேலூயா. உங்க விசுவாசம் என்ன செய்து? இட் வில் இன்க்ரீஸ் டூ மச். அது அதிகப்படுத்துது, அதிகமாக்குது, உங்களுடைய இன்கம் அதிகமாக்குது. அதுதான் காயினுடைய காணிக்க கர்த்தர் ஏற்றுக்கிட்டார். அடுத்த வசனத்தை படிங்க. சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு உங்க விசுவாசிகள் விசுவாசத்தோட நீங்க எதை கர்த்தருக்கு கொடுக்குறீங்களோ அதற்கான பலனை இம்மையிலும் மறுமையிலும் அடைவீர்களாம். வேதவசனம் என்ன சொல்லுது? இம்மைனா எங்க? இந்த உலகத்துல. அடுத்தது மறுமைன்றது பரலோகத்தில். ரெண்டு இடத்துல பிளஸிங் இருக்கு. இங்கேயும் பிளஸிங், அங்கேயும் பிளஸிங். கர்த்தர் ரெண்டு இடத்துல டபுள் பிளஸிங் உங்களுக்கு கொடுக்கிறார். அடுத்து படிங்க. விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். ஏனோக்கு ஏன் பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான்? விசுவாசத்தினாலே எடுத்துக்கொள்ளப்பட்டான். அவன் விசுவாசிச்சான், நான் மரணத்தை பார்க்க கூடாதுன்னு. மரணத்தை பார்க்காம ரெண்டு பேர் பரலோகம் போயிருக்காங்க. யார்? எலியாவும் ஏனோக்கும். இந்த ரெண்டு பேர் திரும்பி வருவாங்க அப்படின்னு பைபிள் சொல்லுது இல்லையா? ரெண்டு பேர் சொல்லப்படலை. ஆனால் ரெண்டு ஊழியக்காரங்க அந்தி கிறிஸ்துவனுடைய 3.5 வருஷம் ஆட்சியில் 1000 நாள் கர்த்தர் கொடுத்துருப்பாரு. 1000 நாளில் அவங்க இந்த பூமியில் சுவிசேஷம் சொல்லுவாங்க. அவங்க சுவிசேஷம் சொல்லும்போது ராஜாக்களை எல்லாம் கண்டிப்பாங்க. உலகத்தில் இருக்கிற பிரைம் மினிஸ்டர், ஜனாதிபதி எல்லாம் கண்டிப்பாங்க. உலக தலைவர்களையெல்லாம் கண்டிப்பாங்க. அவங்க பாவத்தை எல்லாம் கண்டிப்பாங்க. அப்படி கண்டிக்கும்போது அவர்களுக்கு ஒரு பெரிய எதிர்ப்பு வரும். அந்த ரெண்டு ஊழியக்காரர்களையும் உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சிட்டியில் வச்சு கொலை செய்வாங்க. 1000 நாள் முடியும் போது 1000 நாள் வரைக்கும் கர்த்தர் அவங்கள அனுப்பியிருப்பார். அந்த 1000 நாள் அவங்கள ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த 1000 days என்னைக்கு முடியுதோ அன்னைக்கு நைட்டு அவங்க ரெண்டு பேரையும் கொலை பண்ணிடுவாங்க. அவங்களுடைய பாடியை உலகத்தில் இருக்கிற ஒரு முக்கியமான சிட்டியில் அவங்க பாடி ரெண்டுமே தெருவில் கிடக்கும், டெட் பாடி. அந்த பாடி தெருவில் கிடக்கிறத உலகத்தில் உள்ள அனைத்து ஜனங்களும் பார்ப்பாங்க. எப்படி பார்ப்பாங்க?
அதுதான் மொபைல். வேதம் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி மொபைல் இருக்குன்னு சொல்லியிருக்கு இல்லையா? உலகத்தில் உள்ள அத்தனை ஜனங்களும் பார்ப்பாங்களாம். அடுத்தது அவர்கள் இறந்த செய்தியை அவர்கள் எதிராளிகள் என்ன செய்வாங்களாம்? வாழ்த்து அனுப்புவாங்களாம், கிரீட்டிங்ஸ் அனுப்புவாங்களாம். அந்த கிரீட்டிங்ஸ் அனுப்புகிற கிரீட்டிங்ஸு ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு 2 செகண்டில் போயிடுமா? எப்படி 2 செகண்டில் கிரீட்டிங்ஸ் போகுது? நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் கிரீட்டிங்ஸ் அனுப்புகிறீங்களா? குட் மார்னிங், குட் நைட்லாம் எத்தனை செகண்டில் போகுது? 2 செகண்டில் போகுதா இல்லையா? அப்போ பைபிளில் என்ன சொல்லியிருக்கு? இப்படி ஒரு டிவைஸ் வரும்ன்றத மறைமுகமாக அங்கேயே சொல்லியிருக்காங்க, பல கோடி ஆண்டுகளுக்கு முன்பாக வெளிப்படுத்தின விசேஷத்தில். அல்லேலூயா. அந்த வாழ்த்து செய்தி 2 செகண்டில் போகுமா? 3 நாள் அந்த பாடி, டெட் பாடி கிடக்குங்களாம், ஒருத்தர் கூட கண்டுக்க மாட்டாங்களாம். இன்றைக்கி இருக்கிற நிலைமை அப்படி தானே உலகம் இருக்குது, ஒருத்தனும் கண்டுக்க மாட்டான். இயேசுவை பற்றி இப்போ நிறையா ப்ரீச் பண்ணுறாங்க. டாஸ்மார்க்குக்கு முன்னாடியெல்லாம் ப்ரீச் பண்ணுறாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. குடிக்கக்கூடாதுன்னு யாரும் கண்டுக்கல, அவன் பாட்டுக்கு போய் பாட்டில் வாங்கிட்டு போயிட்டே இருக்கான். ஒரு பாஸ்டர் போய் முன்னாடி கத்துறாரு, டாஸ்மார்க்கு முன்னாடி குடிக்காத, குடியை கெடுக்கும், இந்த தேசத்தை அழிச்சிடும், இது சாபம், சோதம் குமாரா பாவம்னு சொல்கிறாரு. யாரும் கேட்கல, மக்கள் பாட்டுக்கு போயிட்டே இருக்காங்க. அதே மாதிரி தான் இன்றைக்கி உலகம் அப்படி தான் இருக்குது. உலகம் அந்த நிலையில் தான் போய்கொண்டிருக்கிறது. யாராவது ஒருவர் திருத்துவார்கள் என்று சொன்னால் அவர்களை பிடிக்காது மக்களுக்கு, அவர்கள் கேட்க மாட்டார்கள். அப்படி போய்கொண்டிருக்கிற காலகட்டத்தில் இந்த 2 டெட் பாடியும் 3 நாள் வரை அந்த பட்டணத்தில் கிடக்குமா. 3 days அப்படியே கிடக்குமா அந்த பாடி. 3ஆவது நாள் 2 பேரும் உயிரோடு எந்திரிப்பாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. உயிரோடு எந்திரித்து அப்படியே வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். வசனத்தில் இருக்கு. அப்படியே வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது உலகத்தில் உள்ள அனைத்து ஜனங்களும் பார்ப்பாங்க. அல்லேலூயா. எங்கெங்க இப்போ நியூயார்க் சிட்டிலேயோ இல்லை லண்டன் சிட்டிலேயோ இறந்து கிடந்தா எப்படி உலகத்தில் இருக்கிற மக்கள் எல்லாரும் பார்ப்பாங்க? மொபைல். அதுதான் நமக்கு கையிலேயே வந்துருச்சு, நம்ம கையில் வரணும். இன்றைக்கி உலகத்தில் பிறந்த எல்லா குழந்தை கையிலையும் மொபைல் வரணும். உங்கள் கையிலெல்லாம் மொபைல் இல்லைன்னு கவலைப்பட்டுட்டு இருக்கீங்களா? எத்தனை பேருக்கு கவலை? கர்த்தர் பாருங்க கொண்டு வருவார். ஏன்னா அதெல்லாம் வந்தாகும். மொபைல் எல்லாருடைய கையிலையும் வரும். ஒரு வீட்டுக்கு ஒரு மொபைலாவது இருக்கும். ஒன்று அம்மா கையில் இருக்கும், அப்பா கையில் இருக்கும். அப்பா அம்மாவுக்கு மொபைல் தெரியுதா இல்லையா? பிள்ளைகளுக்கு அதிகமாக தெரியுது. பிள்ளைகளுக்கு தான் மொபைலை பற்றி அதிகமாக தெரியுது. பிள்ளைகளுக்கு மெசேஜ் அனுப்புகிற காரியம், எல்லா காரியமும் பிள்ளைகளுக்கு நல்லா தெரியுது. பெற்றோர்களுக்கு அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்குறாங்க, ஸ்லோவாக. இன்றைக்கி மொபைல் அவ்வளோ அட்வான்ஸ்டு சயின்ஸில் இருக்குது, அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குது. அப்பா அம்மா தூங்கும்போது மொபைல் எடுத்து நோண்டி அதில் என்ன இருக்குன்னு எல்லாம் பார்த்து நம்ம எல்லாம் கற்றுக்கொள்ளுகிறோம். சரி, இது ஒரு விசுவாசமாக இருக்கட்டும். இப்போ இந்த விசுவாசம் எப்படியெல்லாம் ஆப்ரேட் ஆகுது? ஏனோக்கு மூலமாக ஆகுது. அடுத்தது யார் மூலமாக? விசுவாசத்தினால. படிக்க கீழே. கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும். தம்மை தேடுகிறவர்களுக்கு என்னத்தை கொடுப்பார்? என்ன கொடுப்பார்? பலன். என்ன கொடுப்பார்? தேடுறவங்களுக்கு பலன் கொடுப்பாரு. அவரை விசுவாசத்தோட யார் தேடுறீங்களோ அவருக்கு என்ன கொடுப்பாரு? பலன். உங்களுக்கு பலன் அவர் தான். உங்களுக்கு பலன் இல்லைன்னு வச்சுக்கோங்க. பெண்கள்லாம் வீட்டில் வேலை செய்யும்போது என்ன நினைப்பாங்க தெரியுமா? எனக்கு யாராவது ஹெல்ப் பண்ணால் பரவாயில்லையே. வீட்டு வேலை அவ்வளோ பலவாக இருக்கும். அப்போ என்ன நினைப்பாங்க? யாராவது ஹெல்ப் பண்ணால் பரவாயில்லையே, யாராவது ஒருத்தர் உதவி செஞ்சால் பரவாயில்லையே அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் யாரும் செய்ய மாட்டாங்க, யாரும் செய்ய மாட்டாங்க. ஆனால் அந்த பலனை கர்த்தர் தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த பலனை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். படிங்க அடுத்தது. விசுவாசத்தினாலே நோவா நோவா மாதிரி யாராவது விசுவாசமா இருக்க முடியுமா? மழையை பார்த்தது கிடையாது. அந்த காலத்தில் மக்கள் உலகத்தில் மழையே பெய்யலைங்க. நோவா காலத்தில் மழையே பெய்யல, நோ ரெயின் அட் ஆல். ஆனால் அந்த இடத்துல மழையே பார்க்கல. ஆனால் ஏசப்பா சொல்கிறாரு ஒரு மழை பெய்ய போகுது.
பேழையை கட்டு, இந்த பேழையை கொப்பேர் மரத்தில் கட்டு, இத்தனடி நீளம் இத்தனடி அகலத்தில் நீ கட்டுன்னா அவன் கட்ட ஆரம்பித்தான். நீங்கள் நினச்சி பாருங்கள், நோவாவுக்கு எவ்வளோ ஃபெய்த் இருந்தது பாருங்கள். அவன் இதுக்கு முன்னாடி கப்பல் பார்த்தது கிடையாது, மழையை பார்த்தது கிடையாது. ஆனால் மழை பெய்யும் அப்படின்னு ஏசப்பா சொல்கிறார். அவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு மழை பெருவெள்ளம் வரப்போகுது, அதுக்குள்ளே நான் இந்த பேழையை கட்டுறேன்னு சொல்லி கொப்பேர் மரத்தில் கட்டினார். கட்டும்போது எல்லா மக்களும் வந்து ஹெல்ப் பண்ணாங்க. ஆனால் நோவா சொன்னதை யாரும் பிலீவ் பண்ணல. நோவா ஒருத்தன் மட்டும் விசுவாசித்தான், அவன் பிள்ளைகள் விசுவாசித்தாங்க, அவர்கள் மட்டும் காக்கப்பட்டாங்க. அல்லேலூயா. நோவாவின் மனைவி, நோவாவின் பசங்க, 3 பசங்களும் அவங்க ஒய்ஃபும் விசுவாசித்தாங்க, அவர்கள் மட்டும் காப்பாற்றப்பட்டார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் விசுவாசித்தா உங்கள் குடும்பம் காப்பாற்றணும். நீங்கள் ஒரு ஆள் விசுவாசித்தா போதும், உங்கள் குடும்பம் காப்பாற்றணும். முதல் தலைமுறையினர், நீங்கள் முதல் தலைமுறை கிறிஸ்தவர்கள் கொஞ்சம் கஷ்டம், சர்ச்சுக்கு வர்றது கஷ்டம், அதெல்லாம் எனக்கு புரியும். புரியாமல் இல்லை, சர்ச்சுக்கு வர்றது கஷ்டம், பயங்கர போராட்டம், அவங்க சொல்கிறதையும் நம்ம சேவிச்சாகணும், இல்லைன்னா அதுக்கு ஒரு பிரச்சனை வரும், அதுக்கு ஒரு போராட்டம் வரும். என்ன செய்கிறது? பாஸ்டர் இப்படியெல்லாம் ப்ரீச் பண்ணுறாரு, பாஸ்டர் இப்படியெல்லாம் பேசுகிறாரு, ரொம்ப விக்கிரகத்தை குறித்தெல்லாம் கண்டித்து பேசுகிறாரு. ஆனால் என்னால் வந்து என்ன பண்ணுறது, அந்த பக்கமும் நிற்க முடியல, இந்த பக்கம் நிற்க முடியல. இது முதல் தலைமுறை கிறிஸ்தவர்கள் படுகின்ற பாடுகள் பயங்கரமாக இருக்குது. இப்போ நாங்கள்லாம் 10வது தலைமுறைக்கு வந்துட்டோம், அதனால் எங்களுக்கு அந்த கஷ்டம் தெரியல. ஆனால் எங்கள் முன்னோர்கள் முதல் தலைமுறையில் இருக்கும்போது உங்களை விட அதிகமாக கஷ்டப்பட்டிருப்பாங்க. அல்லேலூயா. அந்த முதல் தலைமுறை கிறிஸ்தவர்களாக இருக்கும் பொழுது நம்ம பிள்ளைங்க 2வது தலைமுறைக்கு கொஞ்சம் லிபரலிசம் இருக்கும். 3வது தலைமுறை போகும்போது தான் அதனுடைய பலனை நம்ம முழுசாக பார்க்க முடியும். அல்லேலூயா. ஆனால் அந்த முதல் தலைமுறையில் முதல் ரட்சிக்கப்பட்ட முதல் விசுவாசியின் விசுவாசம் தான் ரொம்ப முக்கியமானது. அல்லேலூயா. அந்த குடும்பத்துக்கென்று கர்த்தர் ஒருத்தரை தெரிந்தெடுத்திருக்கிறார். அந்த முதல் விசுவாசி நீங்களாக இருக்கலாம், நீங்கள் முதல் ஜெனரேஷனாக இருக்கலாம், நீங்க 10 ஜெனரேஷனுக்கு ஆசீர்வாதத்தை தேடி கொடுக்கிற ஒரு சந்ததியின் ஆசீர்வாதத்தை கொடுத்து செல்லுகிறீர்கள். அல்லேலூயா. உங்களால் பல தலைமுறைக்கு ஆசீர்வாதத்தை தேடி தருகிறீர்கள். ஆனால் அந்த தலைமுறையில் எத்தனை அடிகள், எத்தனை உபத்திரவங்கள். ஆனால் விசுவாசத்திலே தளர்ந்து போய் விடாதீர்கள். அடுத்து படிங்க. ஆபிரகாமுக்கு தெரியுமா, உனக்கு கானான்னு ஒரு தேசத்தை தருவேன், நீ அங்கே போன்னு கர்த்தர் சொன்னோன்னா இவன் கிளம்பி போனான். இன்னொன்று தெரியுமா, ஆபிரகாம் கிளம்பி போகும்போது ஒய்ஃப் ஏதாவது மறுப்பு சொன்னாலா? கண்ணை மூடிட்டு பின்னாடியே போயிட்டான். இன்னைக்கு இந்த காலத்து பெண்களாக இருந்தால் எதுக்கு அங்கே போகணும், நான் எதுக்கு அங்கே வரணும், உன் இஷ்டப்படி நீ போகிறேன்னா நீ போ, நான் இங்கேயே இருந்துக்கிறேன்னு தான் பதில் வரும் இன்னைக்கு. ஆனால் அன்னைக்கு சாராள் ஆபிரகாமுக்கு கீழ்ப்படிஞ்சான், ஆபிரகாம் தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சான். கர்த்தர் சொன்னார், உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ, அங்கே உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். இன்னைக்கு இருக்கிற விசுவாச பிள்ளைகள் எல்லாருக்கும் இந்த வசனம் பொருந்தும். உன் தேசத்தை விடு, உன் தகப்பன் வீட்டை விடு, உன் இனத்தை விடு, உன் ஜாதியை விடு, கர்த்தர் காண்பிக்கிற பூமிக்கு போ, அங்கே உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். ஒரே நாளில் ஆபிரகாமை பெரிய ஜாதியாக்கிட்டாரா? ஆபிரகாம் விசுவாசிக்கிறான், அது பெரிய ஜாதியாகும். ஒரு குழந்தை கூட பிறக்கலை, விசுவாசிச்சான், பெரிய ஜாதியாகும். அல்லேலூயா. பாருங்க, அப்படி விசுவாசம் ஆபிரகாமுக்கு இருந்ததை போல நமக்கு இருக்கணும். ஒரு குழந்தை பிறந்துச்சு, ஒரு பையன். ஒரு குழந்தைக்கு ஒன்றுனா தாயுடைய மனசு உடஞ்சி போயிடும், தாயினுடைய மனசு உடஞ்சி போயிடும். தகப்பன் கூட கொஞ்சம் சமாளிச்சுக்குவார். சில நேரங்களில் குழந்தைக்கே ஒன்று இருந்தால் கூட தகப்பன் சொல்லிட்டு, டே நீ ஏன்டா அழுகிற, அமைதியாரா அப்படின்னு சத்தம் போட்டு போயிடுவார். ஆனால் அம்மா அப்படி இல்லை. அம்மா வந்து அது பின்னாடி வந்து என்னடாச்சு ஏதுடாச்சு பின்னாடியே கேரிங், அதிகமான கேரிங், அன்பு. அந்த அன்பு தாய்கிட்ட இருக்குது. பிள்ளைகளுக்கு ஒன்றுன்னா
ஒரே பையனை கொடுத்துட்டு அந்த பையனையும் பலியிட கேட்குறாரு. அவனை பலி கொடு, எனக்கு ஒப்பு கொடுன்றாரு. ஆபிரகாம் ஒப்பு கொடுத்தானா இல்லையா? அவனை மனைவி கிட்ட சொல்லிட்டு கூட்டிகிட்டு வர, அவளும் அனுப்பி விட்டா. அவளுக்கு தெரியாது இவர் கத்தியெல்லாம் எடுத்துகிட்டு போய் கட்டி பையனை கொல்ல போகிறாருன்னு தெரியாது. ஆனாலும் அவன் அனுப்பி விட்டுட்டா. அனுப்பி விட்டும்போது இவங்க நடந்து வர்றாங்க. 80 மைல் நடந்திருக்காங்க. மோரிபா மலைக்கு வரும்போது 80 மைல், கிட்டத்தட்ட 120 கிலோமீட்டர் இங்கேருந்து பெங்களூர் வரை நடந்திருக்கார் ஆபிரகாம். நடந்து அந்த மலைக்கு வந்துட்டார். அந்த மலையை பக்கம் வந்துட்டார். 2 வேலைக்காரங்க வந்திருக்காங்க கூட. அவங்கள நீங்கள் இங்கே இருங்க, கழுதையை வச்சுக்கிட்டு இங்கே இருங்க, நானும் எனது மகனும் மலையில் ஏறி பலியிட்டு திரும்பி வருவோம். திரும்பி வருவேன்னு சொல்லலை, வருவோம். அல்லேலூயா. அப்போ ஆபிரகாமுடைய வார்த்தையில் விசுவாசம் இருக்கிறது. வார்த்தையில் விசுவாசம் இருக்கு. இன்னைக்கு எத்தனை பேர் நம்முடைய வார்த்தையில் விசுவாசம் வச்சிருக்கோம்? எத்தனை பேர் வச்சிருக்கோம்? விசுவாசம் வேணும். என் மகன் சாதிப்பான், என் மகன் சாதிப்பா, என் புள்ள ஒரு உயர்ந்த இடத்துக்கு வருவா அப்படின்ற விசுவாசம் நம்ம பெற்றோர்களுக்குள்ள இருக்கணும். அந்த விசுவாசம் திரும்பி வருவோம் அப்படின்னு அவன் சொல்லிட்டு போனதுனால அவன் திரும்பி வந்தானா இல்லையா? கீழே வந்தானா இல்லையா? 2 பேரும் திரும்பி வந்தாங்க. அல்லேலூயா. அதான் ஆபிரகாமுடைய விசுவாசம் அங்கே ரொம்ப அருமையாக சொல்லப்பட்டிருக்கு. ஆபிரகாம் மாதிரி ஒரு பெரிய ஃபெய்த்ஃபுல் மேன் இந்த உலகத்தில் பார்க்க முடியாது. அவனை விசுவாசிகளின் தகப்பன்னு சொல்கிறோம். விசுவாசிகளின் தகப்பன். நீங்கள் 19ஆம் அதிகாரத்திலேருந்து நீங்கள் ஆபிரகாமை 17ஆம் அதிகாரத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஆபிரகாமை பற்றி நீங்கள் 12 பாருங்கள், அவனுக்கு அழைப்பு கிடைக்கும். ஆதியாகமம் 12 1-2 அவனுக்கு அழைப்பு கொடுத்துட்றாரு கர்த்தர். நீ எந்த இடத்துக்கு போகணும், உன் தேசத்தையும் இனத்தையும் விட்டு தகப்பன் வீட்டையும் விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ, அங்கே உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் ஆரம்பிச்சிருச்சாங்க. ஆனால் இந்த 17-18க்கெல்லாம் வரும்போது அவனுடைய ஆஸ்திகளை இந்த பூமி தாங்க கொள்ளாமல் இருந்ததுன்னு. அல்லேலூயா. அவனுடைய ஆஸ்திகளை இந்த பூமி தாங்க கொள்ளாமல் இருந்தது. நிறைய பேருக்கு அப்படி தான் ஆசீர்வாதத்தை கர்த்தர். கர்த்தரை தேடுறவங்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. அல்லேலூயா. ஒரு நன்மையும் அவர் குறைச்சி கொடுக்க மாட்டார். எல்லா நன்மைகளையும் நிறைவாக கொடுக்கிற தேவன். நீங்கள் கர்த்தரை தேடுற பிள்ளைகளாக இருக்கிறதுனால உங்களுக்கு நிறைவாக கொடுக்குறார். இந்த ஆபிரகாமுடைய விசுவாசம் உங்களுக்குள்ளே வரணும், உங்கள் டே டு டே லைஃப்பில் வரணும். ஆபிரகாமும் சாராலும் அந்த அனாதியாக எவ்வளோ தூரம் நடந்தாங்களோ அவ்வளோ தூரம் தான் இன்றைக்கி இருக்கிற இஸ்ரேல் நாடு. அவங்க எவ்வளோ தூரம் நடந்து போனாங்களோ அவ்வளோ நாட்டையும் அவ்வளோ தூரத்தையும் கர்த்தர் அவங்களுக்குன்னு கொடுத்துருக்கார். அதுதான் இந்த இஸ்ரேல் நாடு. இன்னைக்கு நீ எங்கெங்கே வடக்கே தெற்கே நீ நடந்து திரி, அதெல்லாம் உன் சந்ததிக்கு பின்னாளிலே எல்லைகளாக கொடுப்பேன்னாரு. அதே மாதிரி எல்லையாக இருந்தது. அவனுடைய வசனத்தை படிச்சுட்டு இன்றைக்கி இருக்கிற இதை ஜியோகிராஃபி எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஆபிரகாம் நடந்த இடம் தான் இன்றைக்கி இஸ்ரேலுக்கு கர்த்தர் கொடுத்துருக்கார். அப்போ உங்களுக்கும் கர்த்தர் கொடுப்பாரா இல்லையா? நம்ம அப்படிப்பட்ட விசேஷ சந்ததியிலிருந்து நம்ம வந்திருக்கோம் இல்லையா? அடுத்து பாருங்கள், அந்த விசுவாச பட்டியலில் இன்னும் படிங்க. ஆபிரகாமுக்கு அடுத்தது யாரை சொல்கிறாங்க? வயது சென்றவளாய் இருந்தும் அவள் பிள்ளையை பெற்றாள். பிள்ளை பெறுவதற்கு தகுதி இல்லை, ஆனால் தகுதி இல்லாதவளை கர்த்தர் தகுதிப்படுத்துகிறார். அல்லேலூயா. நமக்கு தகுதி இல்லை, நாம் தகுதி இல்லாதவன். இவன் தகுதி இல்லாத ஊழியக்காரன், இந்த ஊழியக்காரனையும் கர்த்தர் தகுதிப்படுத்துகிறார். அல்லேலூயா. இவன் தகுதி இல்லாதவனையும் கர்த்தர் தகுதிப்படுத்துகிறார். அதே போல நீ இருக்கின்ற இடத்திலே நீ உன் படிப்புக்கு தகுதி இல்லாதவளாக இருக்கலாம், ஆனால் தகுதி இல்லாதவளையும் கர்த்தர் தகுதிப்படுத்துகிறார். அல்லேலூயா. அதே போல உன்னுடைய வேலை, நீ செய்து கொண்டிருக்கிற வேலைக்கு தகுதி இல்லாதவள் தான் நீ, ஆனால் தகுதி இல்லாத உன்னை கர்த்தர் தகுதிப்படுத்துகிறார். அல்லேலூயா. கர்த்தர் எப்பயுமே அவர் நினைச்சதுனால தான் நம்ம இன்னைக்கு எல்லா இடத்துலையும் தகுதி உள்ளவர்களா நின்றுட்டு இருக்கோம். அல்லேலூயா. நான் தகுதி இல்லாத ஊழியக்காரன் தான், ஆனால் இந்த ஊழியக்காரனையும் கர்த்தர் தகுதிப்படுத்தியிருக்கார். கர்த்தர் தகுதிப்படுத்தி வச்சிருக்கார். உன்னை தகுதி இல்லை என்று எங்கே தள்ளினார்களோ அந்த இடத்துல கர்த்தர் உன்னை தகுதி உள்ளவர்களாய் மாற்றப் போகிறார். அல்லேலூயா.
வீடு கட்ட ஆகாது என்று தள்ளப்பட்ட கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று. அந்த வசனத்தினுடைய அர்த்தம் யாருக்காவது புரியுதா? இந்த கல் வேண்டான்னு தூக்கி போட்டாங்கப்பா. வீடு கட்ட ஆகாதுன்னு சொல்லிட்டாங்க, இந்த கல் வேண்டான்னு தூக்கி போட்டாங்க. கடைசியாக கட்டடமெல்லாம் கட்டி முடிச்சுட்டாங்க. இந்த மூளையில் ஒரு சின்ன கேப் இருக்குது, ஒரு சின்ன கேப். அப்போ மேஸ்திரி பார்க்குறான், அந்த சின்ன கேப்புக்கு ஏதாவது ஒரு கல் கிடைக்குமான்னு பார்க்குறான். இவன் எந்த கல்லை தள்ளி வேண்டான்னு போட்டானோ அந்த கல்லை தூக்கி மூளைக்கு தலைக்கல்லாக வச்சானோ. ஹல்லேலூயா. இன்னைக்கு உன் குடும்பத்தில், உன்னுடைய கல்லூரியில், உன்னுடைய பள்ளியில், உன்னுடைய ஹாஸ்டலில் எந்த கல்லை வேண்டான்னு சொன்னாங்களோ அந்த கல் மூளைக்கு தலைக்கல்லாக கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் குடும்பத்தில் கர்த்தர் உன்னை மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்ற போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை மூளைக்கு தலைக்கல்லா மாற்றுவார். நீங்கள் ஆகாதென்று தள்ளப்பட்ட கல்லல்ல, கர்த்தரால் மூளைக்கு தலைக்கல்லாக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. நீ வேண்டாம் என்று ஒதுக்கப்பட்ட கல்லாக, நீ உன் குடும்பத்தால் ஒதுக்கப்பட்ட கல்லாக இருக்கலாம், ஆனால் குடும்பத்திலே மூளைக்கு தலைக்கல்லாய் உன்னைத்தான் ஏற்படுத்த போகிறார் ஆண்டவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, இந்த விசுவாச பட்டியலில் நிறைய போய்கிட்டே இருக்கு. நீங்க பாருங்க, இன்னும் விசுவாசம், அடுத்த விசுவாசத்துக்கு போங்க. ஈசாக்கு தன் மகன்களை ஆசீர்வச்சான், 2 பேரையும். யாருனால ஆசீர்வச்சான்? பிகாஸ் ஆஃப் ஃபெய்த் ஹி பிளஸ்ட் 2 sons. இன்னைக்கு நம்ம பிள்ளைகள், பெரிய பிள்ளைகள், நம்ம எல்லாம் பெரியவங்க உட்கார்ந்துருக்கோம், நம்ம குட்டி பிள்ளைகளை எல்லாம் நம்ம பிளஸ் பண்ணணும் எப்பயுமே. ஹல்லேலூயா. we need to bless always the children. குழந்தைகளை நம்ம ஆசீர்வதிக்கணும். நம்ம ஆசீர்வதிக்கும் போது அந்த ஆசீர்வாதம் குழந்தைகள் மேலே தங்கும், நம்ம பிள்ளைகள் மேலே தங்கும், அந்த blessing தங்கும். ஈசாக்கின் ஆசீர்வாதம் ஏசாவுக்கும் யாக்கோபுக்கும் முக்கியமானதாக இருந்தது. அதே போல நம்ம ஆண்டவர் பிள்ளைகளாகி நம்முடைய ஆசீர்வாதம் நம்ம பிள்ளைகளுக்கு முக்கியமானதாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தது படிங்க. பார்த்தீங்களா? விசுவாசத்தினால யாக்கோபு கண்ணு தெரியல, அவருக்கு சாக போகிறாரு. அப்போ யோசேப்பை கொண்டு போய் நிறுத்துகிறாங்க. எப்ராயிம், மனேசே. யோசேப்பினுடைய 2 பசங்களுக்கு பேர் வந்து எப்ராயிம் அண்ட் மனேசே. இவங்கள பென்யமின் கோத்திரத்தோட 11வது கோத்திரத்தோடு அவர் சேர்த்துக்க சொல்கிறாரு. இந்த எப்ராயிம் இந்த பக்கம் நிறுத்தி மனேசே அப்படி நிறுத்துகிறாங்க. இவர் என்ன பண்ணாருன்னா இப்படி கை வச்சார். நல்லா தெரிஞ்சுக்கங்க, இப்படி ஆசீர்வதிக்கல, ஜிக்ஸாக்காக ஆசீர்வதிக்கிறார். எப்படி? வலது கை சின்னவன் மேலேயும் இடது கை பெரியவன் மேலேயும் இருக்குது. உடனே யோசேப்புக்கு மூத்தவனுக்கு அந்த ஆசீர்வாதம் போகணும் அப்படின்னுட்டு, அப்பா மூத்தவன் இந்த பக்கம் இருக்கான்ப்பா, இளையவன் இப்படி இருக்கான், நான் எப்படி ஆசீர்வாதம் பண்ணுறேன்னா அதான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆசீர்வாதத்தை வச்சுருக்கார். யாரையும் கர்த்தர் புறம்பா தள்ளுகிறவர் அல்ல, அவர் அப்படியாக உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். படிங்க விசுவாசத்தை குறித்து. அடுத்து போதுமா? விசுவாசத்தினால யோசேப்பினுடைய எலும்புகளை அவர்கள் பாதுகாத்து 430 வருஷம் கழித்து மக்பேலா குகையில் கொண்டு போய் அடக்கம் பண்ணாங்க. தெரியுமா உங்களுக்கு? யோசேப்பினுடைய எலும்புகளை ஒரு பெட்டியில் பார்த்து பராமரித்து வச்சாங்க. கடைசியாக மோசேயினுடைய எக்ஸைல் வரும்போது அந்த பெட்டியை தூக்கிட்டு வந்து மக்பேலா குகையில் வச்சு அடக்கம் பண்ணாங்க. 430 வருஷத்துக்கு அப்புறம் அந்த எப்ரோன் மலையில் ஏத்தின் புத்திரராகி எப்ரோன் இடத்துல வாங்கின இடத்துல கொண்டு போய் யோசேப்பினுடைய எலும்பை கடைசியில் அடக்கம் பண்ணாங்க. அது யோசேப்பு விசுவாசித்து சொல்லிட்டு போனான், என் எலும்பை வந்து இப்போ இல்லை, பின்னாடி கர்த்தர் உங்களை கூட்டிகிட்டு போவார் இந்த தேசத்துலேருந்து, நீங்கள் இந்த யோசேப்பு சொன்ன வார்த்தை அது. நீங்கள் பைபிளை நல்லா படித்து பாருங்கள். யோசேப்பு சாகருக்கு முன்னாடி சொல்கிறான், என் பாடியை ஒரு பெட்டியில் பதப்படுத்தி வைங்க, நீங்கள் இப்போ போக மாட்டீங்க, பின்னால் உங்கள் சந்ததிகள் போவாங்க, அங்கே போகும்போது என் எலும்பை கொண்டு போய் அங்கே அடக்கம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போனோம்.
அது கரெக்டாக 430 வருஷத்துக்கு அப்புறம் அந்த எலும்புகளை கொண்டு போய் அந்த சாராள் ஆபிரகாம் அடக்கம் பண்ணப்பட்ட குகை அந்த இதில் போய் அதே கல்லறையில் அடக்கம் பண்ணாங்க யோசேப்பையும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அவனுக்குள்ள அவன் எலும்பின் மீது கூட விசுவாசம் இருந்தது. இன்றைக்கி நமக்கு எவ்வளோ விசுவாசம் இருக்கும்? நம்ம எலும்பு மேலே கூட விசுவாசம் இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நமது எலும்பின் மீது கூட நமக்கு விசுவாசம் இருக்கும். நம்ம உடம்பு முழுசையும் விசுவாசத்தில் நம்ம ஆப்ரேட் பண்ணணும். அல்லேலூயா. படிங்க அடுத்தது. விசுவாசத்தினால தான் 3 மாதம் ஒழிச்சு வச்சாங்க. அதே விசுவாசத்தில் தான் அவனை பேழையில் அனுப்புனாங்க. விசுவாசத்தில் பேழையில் அனுப்பிட்டாங்க. பேழையில் போயிட்டான் மோசே. மோசே மூழ்கிடுவானா இல்லையா? மோசேனுடைய லைஃப் என்ன ஆகும்? மோசே பேழையில் மிதந்துக்கிட்டு போகிறான் நைல் நதியில். அந்த நதியில் மூழ்குவானா இல்லையா? ஆனால் மோசேயின் மீது இருந்தது ஆண்டவருடைய விசுவாச கிருபை. அல்லேலூயா. மோசேயின் இடத்துல இருந்தது ஒரு பெரிய கிருபை. அந்த விசுவாச கிருபை அவன் மூழ்காம அதே எகிப்தில் அதே அரண்மனையில் வளர்ந்து, பிறகு அரண்மனையை விட்டு ஓட வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும்போது ஓடினான். ஆனால் மறுபடியும் அதே அரண்மனையில் கொண்டு போய் நிறுத்தினார். அல்லேலூயா. அதே மோசையை மறுபடியும் நிறுத்தி அதே மக்களை மீட்ட இரட்சகனாக திரும்பி கொண்டு வந்தார். பார்த்தீங்களா? இதுதான் கர்த்தர். இதுதான் கர்த்தர் நடத்துகிற வழி. காட்ஸ் வே நம்ம சிந்தித்து பார்க்கவே முடியாது. நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாது. அடுத்த தேவதாசர் யார் விசுவாசியின் பட்டியலில்? ஸோ அதெல்லாம் தாண்டி வாங்க. அடுத்தது இன்னொருத்தர். இது யோசுவாவை குறித்து சொல்லுது. விசுவாசத்தினால தான் ஏங்க ஒன்றுமே இல்லைங்க. அந்த எரிகோ பெரிய கோட்டை முதல் நாள் ஒரு முறை சுற்று, 2வது நாள் 2 முறை சுற்று, 3வது நாள் 3 முறை சுற்று, 7வது நாள் 7 முறை சுற்றி என்னை துதித்து ஆரவாரம் பண்ணுங்க, அந்த கோட்டை இடியும். இது யாராவது செய்வாங்களா? இது எங்கேயாவது நடக்குமா? இடிஞ்சுதா இல்லையா? அது எதனால் இடிஞ்சுது? விசுவாசம். பை ஃபெய்த். விசுவாசத்தை பற்றி ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நமக்கு கடுகளவு விசுவாசம் இருந்தால் போதும். மத்தேயு 17:20 என்ன சொல்லுது? 17:20 இந்த அதிகாரத்தை அப்படியே வச்சுக்கோங்க. இன்னொருத்தர் எடுத்து படிங்க. 17:20 படிங்க ஒருத்தர். அதற்கு இயேசு ஏசப்பா சொன்னார், உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லைன்ட்டார். நம்மளால் விசுவாசத்தில் நம்மளால் எல்லாமே கூடும். பை ஃபெய்த் என்னால் எல்லாமே கூடும். எல்லோரும் சொல்லுவீங்களா? விசுவாசத்தால் என்னால் எல்லாமே கூடும். உங்களால் எல்லாமே கூடும். விசுவாசத்தினால எல்லாமே நடக்கும் உங்களுக்கு. நீங்கள் விசுவாசத்தோட ஃபெய்த் ஆப்ரேட் பண்ணுங்கள், உங்களுக்கு நடக்கும். ஏசப்பா சொன்னார், என்னிலும் பெரிய காரியங்களை செய்வான். எப்படி? என்னிலும் பெரிய காரியங்களை செய்வான். ஏசப்பா சொன்னார். அவரை விட நம்ம பெரிய காரியம் செய்வோமா? அவரை விட நம்ம பெரிய காரியம் செய்வோம். விசுவாசிக்கிறீங்களா? ஏசப்பாவோட பெரிய காரியத்தை நீங்கள் செய்வீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? ஏன் யோசிக்கிறீங்க? ஏசப்பா சொல்லியிருக்காரு, இவன் என்னிலும் பெரிய காரியத்தை செய்வான். சொல்லுங்க, நான் ஏசப்பாவை காட்டிலும் பெரிய காரியத்தை செய்வேன். நான் ஏசப்பாவை காட்டிலும் பெரிய காரியத்தை செய்வேன். நல்லா தெரிஞ்சுக்கங்க, ஏசப்பாவை காட்டிலும் நம்ம பெரிய காரியத்தை இந்த உலகத்தில் செய்வோம். ஏசப்பா செய்ததை விட நம்மளை பெரிய காரியத்துக்கு அழைப்பு கொடுத்துருக்காரு. விசுவாசம் இருந்தால் போதும், நம்ம பெரிய காரியத்தை செய்வோம்னு நிச்சயமாக சொல்கிறார். அப்போ அவரை விட பெரிய காரியத்தை நம்ம செய்யணும் இந்த உலகத்தில். அடுத்து படிங்க. யாரை சொல்லுது?
பாருங்க, ராகாப்புன்னு ஒரு வேசி எரியோ கோட்டையில் இருந்தான். அவன் மோசமான பெண்மணி தான். ஆனால் அவளுக்குள்ள ஒரு விசுவாசம், இந்த கர்த்தருடைய பிள்ளைகளை நம்ம அடைக்கலப்படுத்தி பாதுகாத்துட்டா கர்த்தர் அவளை பாதுகாப்பார்னு விசுவாசிச்சான். அவன் என்ன பண்ணா, ஜஸ்ட் வந்த 2 ஒற்றர்களையும் என்ன பண்ணான், தன்னுடைய வீட்டுக்குள்ளே அட்டாளியில் நாணல் புல்லை ஏற்றி மறைச்சி வச்சான். அவங்க இராணுவம் வந்து கேட்டுச்சு, ஏம்மா இந்த 2 பேர் இந்த பட்டணத்துக்குள்ளே வந்தானுங்க, வேவுக்காரனுங்களாம், அவனுங்க உன் வீட்டுக்கிட்ட தான் வந்ததாக சொன்னாங்கண்ணா. என் வீட்டுக்குள்ளே இல்லைங்கய்யா, நீங்கள் வேணால் உள்ளே வந்து பாருங்கன்னு உள்ளே வந்து பார்த்தாங்க. அவன் அட்டாளியை மட்டும் பார்க்கல, அவன் மேலே நாணல் புல் இருந்தது, அதனால் திரும்பி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவன் இறக்கி விட்டான். இறக்கி விடும்போது ஒன்று கேட்டா, நீங்கள் நிச்சயமாக வந்து இந்த பட்டணத்தை பிடிக்கும்போது என்னையும் என் குடும்பத்தையும் காப்பாற்றுங்க, நாங்கள் என்னைக்கு இஸ்ரேல் ஜனங்களுக்கு நான் நன்றி உள்ளவளாக இருப்பேன்னா. அப்போ அவங்க சொன்னாங்க, சரி நாங்கள் நிச்சயமாக காப்பாற்றுறோம், ஒரு சிகப்பு நூலை என்ன செய்ய, சிகப்பு ரிப்பனை எடுத்து ஜன்னலில் கட்டி வை, எங்களுக்கு தெரியாது எந்த இடம்னு, நாங்கள் அந்த பட்டணம் ஃபுல்லாக சுற்றி வரும்போது எங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிரும். உன் ஜன்னலில் சிகப்பு நூல் கயிறு தொங்குச்சுன்னா உன் குடும்பத்து வீட்டுக்குள்ளே யார் இருந்தாலும் நாங்கள் காப்பாற்றுறோம், அவங்க சொல்லிட்டு போகிறாங்க. அதே மாதிரியே ராகாப் சிகப்பு நூலை கட்டி தொங்க விட்டான். அந்த சிகப்பு நூலை கட்டி தொங்க விட்டதுக்கப்புறம் எரியோ கோட்டை இடிஞ்சுது, எல்லாரும் உள்ளே ஏறினாங்க. இவங்க 2 பேர் ஒற்றர்களும் ஏறி கரெக்டாக அந்த இடத்துல போய் ராகாப்பையும் அவளுடைய பிள்ளைங்க அவங்க குடும்பத்தையும் விடுதலை பண்ணி கொண்டு வந்தாங்க. அந்த ராகாப்பு வம்சத்தில் தான் இயேசு பிறக்கிறாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு விமோச்சனத்தை யாருக்கு கொடுத்துருக்காரு தெரியுமா? ராகாப்பின் வழியிலே கொடுத்துருக்கிறார். அந்த ராகாப்பின் வம்சத்தில் தான் இயேசு கிறிஸ்து பிறக்கிறாரு. பெரிய பெரிய ராஜாக்கள் அவ வயிற்றுல பிறந்திருக்காங்க. அவ வயிற்றுல யார் பிறந்திருக்கா? ராஜாக்கள் பிறந்திருக்காங்க. இட் இஸ் அமேசிங் திங்ஸ். ஒரு தாய் வயிற்றில் இந்த உலகத்தின் ராஜாக்கள் பிறப்பது என்பது சாதாரண காரியம் அல்ல. இன்னைக்கு விஜயுடைய அம்மாவை எல்லாரும் ஏன் போற்றுகிறார்கள்? அவளை பெற்ற தாய் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாள். அவன் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக மாறி இருக்கிறான். மோடி போய் தன்னுடைய அம்மாவை பார்த்து விட்டு வந்தார். அப்பொழுது உலகம் எப்படி பேசினது அவரை, அந்த தாயை எப்படி புகழ்ந்தார்கள் என்றால், அந்த தாய் தான் அந்த ராஜாவை உருவாக்கினவர், அந்த ராஜாவை பெற்றவர். அதே போல் இன்னைக்கு நாம் பார்க்கிறோம், இந்த ராகாப் இயேசுவையே அந்த வம்சத்தில் ராஜாக்களை, தாவீது ராஜா, சாலமோன் ராஜா, ரெகபயாம், அந்த வம்சத்தில் ராஜாக்கள் பிறக்கிறாங்கப்பா. அல்லேலூயா. விசுவாசியாய் மாறும் பொழுது அவள் அதற்கு முன்பாக அவள் எப்படி இருந்தாலோ கர்த்தர் அதை பார்ப்பதில்லை. அவள் விசுவாசியாய் மாறின பிறகு அவள் கர்த்தருக்குள் இருக்கிறாளா என்பதை தான் பார்ப்போம். அல்லேலூயா. அவள் கர்த்தருடைய பிள்ளையாய் மாறுகிறாள். விசுவாசியா மாறினதுக்கு பிறகு அவளுக்குள்ள ஒரு பெரிய ஆசீர்வாதம் அந்த ராகாப்புக்கு கிடைச்சது. அடுத்தது படிங்க. வேறு சிலர் நேர்மையான உயர்த்தலை அடைப்படி விடுதலை சம்மதியாமல் பாதிக்கப்பட்டார்கள். வேறு சிலர் நிந்தங்களையும் அடிகளையும் கட்டுகளையும் காவலையும் அனுபவித்தார்கள். பல்லறிந்தார்கள், வாழால் அறுப்பட்டார்கள், பரீட்சை பார்க்கப்பட்டார்கள், மட்டையினாலே வெட்டப்பட்டு மரித்தார்கள். செம்மறியாட்டு தோள்களையும் வெள்ளாட்டு தோள்களையும் போர்த்து கொண்டு தரித்து உறவையையும் உபதிரவத்தையும் துன்பத்தையும் அனுபவித்தார்கள். உலகம் அவர்களுக்கு பாத்திரமாயிருக்கவில்லை. போதுமா? இப்போ இந்த விசுவாசத்தில் எங்கேருந்து நீண்டுக்கிட்டே வருது. இன்னைக்கு இருக்கிற ரியாலிட்டியும் கொடுத்துட்டாங்க இல்லையா?
அப்படியே வந்து தானியேலை சொல்கிறாங்க, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொல்கிறாங்க. அப்புறம் அப்படியே வந்து பல அடிகள், உபத்திரவம், வாளால் வெட்டப்பட்ட ஸ்தேவான். முதல் சாட்சி யார்? ஸ்டீஃபன். முதல் இரத்த சாட்சி யார்? ஏசப்பாவுடைய ஊழியக்காரங்களில் முத இரத்த சாட்சியாக மரித்தவர் யார்? ஸ்டீஃபன். ஸ்தேவான் தான் முதல் இரத்த சாட்சி. அப்போஸ்தலனாகிய பவுல், அவரையும் சிறைச்சேதம் பண்ணாங்க, கழுத்தை அறுத்து கொன்னாங்க. அதே மாதிரி பேதுருவை தலைகீழா சிலுவையில் அடித்து கொன்னாங்க. இப்படி யோவானை கடைசியாக என்ன செஞ்சாங்க? யோவான் மட்டும்தான் நேச்சுரல் டெத்து. இயேசுவின் சீடனாகி யோவான் மட்டும்தான் நேச்சுரல் டெத்து, 100 வயசுக்கு அப்புறம் இறந்து போனார். மீதி எல்லாரையுமே அவங்க என்ன செஞ்சாங்க? ஸ்தேவானை தாமஸ் என்ன பண்ணாங்க? ஈட்டியில் குத்தி கொண்டாங்க. சென்ட் தாமஸ் மவுண்டில், பரங்கி மலையில் என்ன செஞ்சாங்க? அவரை ஈட்டியில் குத்துனாங்க. ஈட்டியில் குத்தி அவர் கொல்லப்பட்டார். அவருடைய கல்லறை இன்னமும் சென்ட் தாமஸ் மவுண்டில் இருக்குது, சென்னையில். இப்படி இதெல்லாம் விசுவாசத்தின்படி எத்தனை பேர் மரித்தவர்கள் எல்லாருடைய பட்டியலும் இதில் போடப்பட்டிருக்கு. அப்போ நமக்கு மழையை பார்த்து விலகக்கூடிய விசுவாசம் இருந்தால் மழை விலகுமா? மத்தேயு 21:18 படிங்க. 21:18. மத்தேயு 21:18. அவர் நகரத்திற்கு திரும்பி வருகையில் அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது வழியருகே ஒரு அத்திமரத்தை கண்டு அதனிடத்தில் போய் அதில் இலைகளை அன்றி வேறொன்றையும் காணாமல், இனி ஒரு காலம் இடத்தில் கனி உண்டாகாதிருக்க கடவுளே என்றார். உடனே அத்திமரம் பட்டு போயிற்று. இப்போ பார்க்குறோம், அத்திமரம் என்ன செஞ்சு? பட்டு போச்சு. ஏசப்பா விசுவாசத்தில் எதை சொன்னாலும் நடக்குன்றதை சொல்கிறார். மலையை விலகுனா விலகும், அத்திமரம் பட்டு போகுனா பட்டு போகும். விசுவாசத்தில் நம்ம எதை சொல்கிறோமோ அதெல்லாம் நடக்கும். அதனால் நம்ம பார்த்து சொல்லணும். நல்லதாக சொல்லிடுங்க, கெட்டதாக சொல்லிவிடாதீங்க. யார் மேலேயும் கெட்டதாக சொல்லிவிடாதீங்க. உங்களை துன்பப்படுத்தினா கூட அவங்கள ஆசீர்வதிங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்ததாக உங்களை குணமாக்குறது விசுவாசம். விசுவாசம் நம்மளை என்ன செய்யும்? குணமாக்கும். மார்க்கு 10:51-52. உங்களை சுகப்படுத்துறது விசுவாசம். மார்க்கு 51:52. அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே, நான் பார்வை அடைய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வை அடைந்தவனாய் திரும்பி போனான். அல்லேலூயா. இப்போ ஏசப்பா அந்த இடத்துல என்ன செஞ்சார்? விசுவாசமாக சொன்னார், அது நடந்தது. அந்த விசுவாசம் நடந்துச்சு. இன்றைக்கி நீங்கள் விசுவாசமாக சொல்லுவீங்களா? உங்கள் பிள்ளைகளை பார்த்து சொல்லுவீங்களா? சொல்லுவீங்களா? உங்கள் வீட்டில் போய் உங்கள் பிள்ளைகளை பார்த்து நீ என்ன வாட ஆகிற அப்படின்னு கேளுங்க. அவன் என்ன ஆகிறன்னு சொன்னான்னா, உன் விசுவாசத்தின்படி ஆக கடவுதுன்னு சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இதை சொல்லுங்க. அடுத்து, கர்த்தர் மீது நம்ம நம்பிக்கை எப்படி இருக்கணும்? மார்க்கு 11:22-24 வரைக்கும் படிங்க. மார்க்கு 11:22-24. சீக்கிரம் சமுத்திரத்திலே தள்ளுண்டு போய் என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்திருந்தால் அவன் சொன்னபடியே ஆகும். பார்த்தீங்களா? நீங்கள் விசுவாசத்தில் எதை சொல்கிறீங்களோ அது நடக்கும். இது நம்ம ஜென்ரலாக உலகத்தில் இன்றைக்கி பிஸ்னஸ் மேன்லாம் சொல்கிறாங்க, பாசிட்டிவ் திங்கிங், பாசிட்டிவ் தாட். எப்பயுமே பாசிட்டிவ் பேசுங்க. இப்போ கவுன்சிலர்கிட்டலாம் கேட்டு பாருங்கள், சைக்காலஜிஸ்டெல்லாம் கேட்டு பாருங்கள், பாசிட்டிவை பற்றி சொல்லுவாங்க. எப்பயும் பாசிட்டிவ். சைக்காலஜிஸ்ட்டை கவுன்சிலிங்கில் போய் உட்காந்திங்கன்னா, நம்ம பல கவலையில் உட்காந்தோம்னா நம்மளை பாசிட்டிவாக சொல்லிவிட்டு நம்மளை மோட்டிவேட் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதுதானே? அதுதான் விசுவாசம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் விசுவாசம். அந்த விசுவாசத்தை நீங்கள் ஆப்ரேட் பண்ணுறீங்க. லூக்கா 17:5-6 படிங்க. அப்பொழுது அப்போஸ்தலர் கர்த்தரை நோக்கி, எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்றார்கள். அதற்கு கர்த்தர், கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு உண்டாயிருந்தால் நீங்கள் இந்த காட்டாந்திர மரத்தை நோக்கி, நீ வேரோடு பிடுங்குண்டு
ஹல்லேலூயா. ஒரு காட்டத்தி மரம் கூட நமக்கு கீழ்ப்படியும். மழையை பார்த்து நீ அப்பல்ல போ கடலில் விழுகுனாலும் அது கீழ்ப்படியும். விசுவாசத்தினால நாம் சொல்லுகின்ற சொற்களுக்கு இந்த இயற்கைகளே கட்டுப்படும், கீழ்ப்படியும் அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க. நீதிமான் விசுவாசத்தால் பிழைப்பான். ரோமர் 1:16-17 இந்த வசனத்தை எல்லாரும் உங்கள் லைஃப்பில் ஆப்ரேட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் விசுவாசத்தால் பிழைப்பீர்கள். நீதிமான் விசுவாசத்தில். ரோமர் 1:16-17. ரோமர் 1:16-17 17 படிங்க. ஹல்லேலூயா. விசுவாசத்தால நம்ம யாரு? நம்ம நீதிமானா? நம்ம நீதிமானா? நீதிமானா இல்லையா? டவுட்டா இருக்கா? நம்ம நீதிமானா இல்லையா? இயேசுவை யார் யாரு வாயில அறிக்கை பண்ணாங்களோ அவங்க எல்லாம் நீதிமான். ஹல்லேலூயா. அப்ப நம்ம ஞானஸ்நானம் எடுத்துட்டோம்னா அதிக நீதிமான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம மாதிரி நீதிமான் யாரும் இல்லை. நம்ம நீதிமான். அதனால நம்ம விசுவாசத்தினால நம்ம பிழைப்போங்க. கர்த்தர் சொல்றாரு, நீதிமான் ஒருவனும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. நீதிமான் எப்பொழுதும் அவன் விசுவாசத்துல பிழைப்பான். அவன் விசுவாசத்துல உறுதியா நிற்பான். அவனுடைய விசுவாசத்தை கர்த்தர் பாதுகாப்பார். அவன் விசுவாசத்துல கர்த்தர் கேடயமா இருப்பார். எபேசியர் 6:16. எபேசியர் 6:16. எபேசியர் 6:16. நம்ம என்னத்தை பிடிச்சுக்கணும்? விசுவாசம் என்னும் கேடயம். இன்னைக்கு உன்னை பாதுகாக்கிறது யாரு? விசுவாசம் என்னும் கேடயம் உன்னை பாதுகாக்குது. பொல்லாங்கான் அக்னி ஆஸ்திரத்தை அம்பை எஞ்சிட்டு இருக்கான். உன்னை பார்க்கறதுக்கு முன்னாடி உனக்கு தெரியாம அம்பு எய்யப்படுகிறது. உனக்கு தெரியாது. உன் பின்னாடியே அம்பை எஞ்சிக்கிட்டு இருக்கான். எந்த இடத்துல உன்னை கீழே தள்ளுறதுக்கு அவன் முயற்சி பண்றான். ஆனா விசுவாசத்தால நீ பழச்சிட்டு இருக்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பார்த்துங்க, விசுவாசத்தால நீதிமான் பிழைப்பான். பாருங்க, ரீனஸ் ஐயரை பற்றி. ரீனஸ் ஐயர் ரஷ்ய தேசத்தில் 1812ஆம் வருஷம் லுத்தரன் சர்ச்சில் அவர் ஞானஸ்நானம் எடுத்து அவர் பாஸ்டல் பட்டத்தை பெற்றுட்டு ஊழியத்துக்கு வந்தார். அவர் கப்பல் ஏறி வந்தப்போ 1814 சென்னை தரங்கம்பாடிக்கு வர்றார். தரங்கம்பாடியில் தமிழ் கற்றுக்கிட்டார். 5 மாதத்தில் அவர் ரீனஸ் தமிழ் கற்றுக்கிட்டாரு. எதுக்குன்னா ஊழியம் செய்கிறதுக்காக, மக்கள் மத்தியில் இயேசுவை பற்றி சொல்லணும், பைபிளை பற்றி பேசணுன்றதுக்காக அவர் தமிழ் கற்றுக்கிட்டாரு. கற்றுக்கிட்டு அவர் சிஎம்எஸ் மிஷினரியாக வண்ணாரப்பேட்டையில் அவர் முதல் திருச்சபையை ஆரம்பித்தார், சிஎம்எஸ் திருச்சபையை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் 371 திருச்சபையை நிறுவியிருக்கார். ரீனஸ் ஐயர் 371 திருச்சபையையும் 107 பிரைமரி ஸ்கூலையும் கட்டியிருக்கார். 107 பிரைமரி ஸ்கூலை கட்டியிருக்காரு. அவர் அந்த சர்ச்சில் நிறைய திருநெல்வேலி மாவட்டத்தில் இந்த ஜாதிய கூறுகள் அதிகமாக இருக்கும். அங்கே நாடார் டாமினேஷன் சர்ச்சஸ். அதனால் நாடார்களை குறித்த ஒரு புகழ்ச்சி அங்கே இருந்துக்கிட்டே இருக்கும். அதை இவர் எதிர்த்தார். நாடார்ன்றதெல்லாம் சபைக்குள்ளே கிடையாது. எந்த ஜாதியும் சர்ச்சுக்குள்ளே பார்க்கக்கூடாது. நம்ம சபைக்கு வந்துட்டால் நமக்கு ஜாதி கிடையாது. நம்ம எல்லாம் ஒரே இனம், ஒரே மக்கள், நமக்கு ஜாதி என்பது இல்லை அப்படின்னு சொல்லி இவர் பேசினார். இது நிமித்தமாக சபையில் ஒரு பெரிய
எதிர்ப்பு வந்தது. எதிர்ப்பு வந்து அவரை வந்து சிஎம்எஸ் மிஷினரியிலேருந்து டிஸ்மிஸ் பண்ணுறாங்க. அவரை சிஎம்எஸ் மிஷினரியிலேருந்து டிஸ்மிஸ் பண்ணாங்க. அவர் என்ன செஞ்சார், யாத்ரிகை சங்கம் அப்படின்னு ஒன்று ஆரம்பித்து அதில் ஊழியத்தை ஆரம்பித்து போய்கிட்டே இருந்துட்டார். கடைசியாக அவர் வந்து இந்தியாவிலே மரணம் அடைந்தார் 1838. இன்றைக்கி அவர் கட்டின பள்ளிகள் இருக்கிறது, அவர் கட்டின திருச்சபைகள் இன்றைக்கும் இருக்கிறது. இன்றைக்கும் அது தென்னிந்திய திருச்சபை ஒரு பெரிய திருச்சபைகளாக அங்கே உருவெடுத்து கொண்டிருக்கிறது ரீனஸ் ஐயர் மூலமாக. அவருக்கு இருந்த ஒரு பெரிய விசுவாசம், எப்படியாவது இந்தியாவுக்கு சென்று நான் என்ன செய்ய வேண்டும், இந்தியாவிலே நான் சபைகளை நிறுவ வேண்டும் என்று அவருக்கு ஒரு விசுவாசம் இருந்தது. அந்த விசுவாசத்தின்படி அவர் செய்தார். ஆகவே நாம் நம்பியிருக்கிற காரியம் நமக்கு நடக்கும். அந்த காரியம் நடக்கிறதுக்கு எபிரேயரின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 1-2 வசனம் நீங்கள் ஆல்ரெடி வாசிச்சிட்டிங்க, மறுபடியும் வாசிக்க வேண்டாம், அதையே வாசிச்சுட்டு இருக்காதீங்க. ஆமாம், நிச்சயமாக இருக்குது. அதுதான் உங்கள் வெற்றிக்கு அடையாளம். ஆண்டவர் வந்து உங்களுக்கு என்ன செய்வார், விக்டரி தட் ஓவர் கம் த வேர்ல்டு. விசுவாசம் உலகத்தில் உங்களுக்கு வெற்றியை கொண்டு வரும். விசுவாசம் உங்களை ரட்சிக்கும், உலகத்தில் உங்களுக்கு வெற்றியை கொண்டு வரும். எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. எல்லோரும் முழங்கால் போடலாமா, ஜெபம் பண்ணலாமா? ஏசப்பா எனக்கு ஒரு நல்ல ஃபெய்த்தை கொடுங்கப்பா, நல்ல விசுவாசத்தை கொடுங்கப்பா. என் விசுவாசத்தை நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஐ இன்க்ரீஸ் மை ஃபெய்த் ஃபார் மை சில்ட்ரன். என் டாக்டருக்காக என்னுடைய ஃபெய்த்தை நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். என் டாக்டருக்காக, என் சன்னுக்காக நான் என் ஃபெய்த்தை இன்க்ரீஸ் பண்ணுறேன். என் சன்னுக்காக, என் மகனுக்காக, என் மகளுக்காக என்னுடைய ஃபெய்த்தை நான் அதிகப்படுத்துகிறேன். ஐ வில் இன்க்ரீஸ் மை ஃபெய்த். என் விசுவாசத்தை கூட்டுறேன்ப்பா, என் விசுவாசத்தை நான் அதிகப்படுத்துகிறேன்ப்பா, என் பிள்ளைகளுக்காக நான் அதிகப்படுத்துகிறேன்ப்பா. நீர் ஆசீர்வதியும், நீர் எங்களை பலப்படுத்துமப்பா. அப்பா, எங்களுக்கு விசுவாசத்தில் நாங்கள் ஏதாவது குறைவாக இருந்தோம்னா எங்களுக்கு உணர்த்துமப்பா. நாங்கள் இனிமேல் விசுவாசிகளின் பிள்ளைங்க. நாங்கள் ஒரு விசுவாசத்தில் நாங்கள் காத்திருக்கிறோம்ப்பா உங்களுடைய சமூகத்தில். என் பிள்ளைகளுக்கு உன் மீது வைத்திருக்கிற விசுவாசத்தின்படி இங்கே முழங்கால் போட்டிருக்க படிச்சுட்டு இருக்க எல்லா பிள்ளைகள் மேலேயும் விசுவாசம் ஆப்ரேட் ஆகட்டும்ப்பா. எல்லா பிள்ளைகளும் இந்த நாளில் இங்கே முழங்கால் போட்டிருக்க எல்லா பிள்ளைகளும் எந்திரிச்சு நிற்கும்படியாக செபிக்கிறேன். எந்திரிச்சு நில்லுங்க, எல்லா பிள்ளைகளும் எந்திரிச்சு நில்லுங்க. உங்களுக்கு விசுவாசத்தை ஆப்ரேட் ஆகட்டும். இன்றைக்கி நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். ரைட் நோ ஆண்டவரே, இந்த இடத்துல படிச்சுட்டு இருக்கிற பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், பசங்க, தம்பிங்க எல்லாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இவர்களுக்கு விசுவாசம் ஆப்ரேட் ஆகட்டும், விசுவாசம் ஆப்ரேட் ஆகட்டும் இயேசுவின் நாமத்தில். பெரியவங்க அந்த பிள்ளைகள் மேலே உங்கள் கைகளை நீட்டி நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. உங்கள் கைகளை நீட்டி, பெரியவர்கள் உங்கள் கரங்களை நீட்டி இந்த பிள்ளைகள் மேலே உங்கள் கரங்களை நீட்டி ஜெபம் பண்ணுங்க. ரைட் நோ. இன்னைக்கு இருக்கிற விசுவாசம் இந்த திருச்சபை, எவ்ரோன் திருச்சபைக்கு கடைசி வரை விசுவாசிகளாக இந்த பிள்ளைகள் இருக்கட்டும். விசுவாச சந்ததியாக இருக்கட்டும், விசுவாச சேனையாக இருக்கட்டும். உமக்கு நன்றி அப்பா. இந்த சேனை விசுவாச சேனைகளாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் விசுவாச சந்ததியாக இருக்கட்டும். இந்த கிருபையால் இந்த பிள்ளைகள் எல்லாம் விசுவாச சந்ததியாக இருக்கட்டும். வருங்காலத்தில் விசுவாசிகளாக மாறி போகட்டும். உண்மை விசுவாசித்து வெற்றியை காணட்டும். உண்மை விசுவாசித்து பரீட்சையில் நல்ல மதிப்பெண் எடுக்கட்டும். உண்மை விசுவாசித்து ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கட்டும். உண்மை விசுவாசித்து எல்லாவற்றிலும் வெற்றி அடையட்டும். உமக்கு நன்றி அப்பா. உங்களுடைய விசுவாசம் இவர்களுக்குள்ள கடந்து வரட்டும் அப்பா. அவர்களுடைய விசுவாசத்தை நாங்கள் ஆப்ரேட் செய்கிறோம், இன்க்ரீஸ் பண்ணுறோம். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதியும் அப்பா. உமக்கு நன்றி. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பரமபிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதும் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும்